ரைட். வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை. நேற்று என்ன பார்த்தோம்? ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு கடல் வழி ஏன் கண்டுபிடிச்சாங்க, யார் யார் வந்தது, டச்சுக்காரன் டேனிஷ்காரன்லாம் காலி பண்ணிட்டான், போர்ச்சுகீசியர் ஆஃப் ஆகிட்டான், சரியா? இங்கிலீஷ்காரனும் ஃப்ரெஞ்சுக்காரனும் மட்டும் இங்கே இருக்காங்க. வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது பாரு. வியாபாரம் செய்கிறதுக்காக வந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியா முழுவதும் பிடிச்சி ஒரு பெரிய பேரரசையே உருவாக்குறான். அதான் அர்த்தம். வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது, டைட்டில்லே. ஓகேவா? சரி, பார்ப்போம் என்ன ஏதுன்னு. 15ஆம் நூற்றாண்டில் நில வழியாகவும் கடல் வழியாகவும் புதிய நிலவியல் கண்டுபிடிப்புகள் சகாப்தமாக ஐரோப்பா விளங்கியது. புதிய புதிய லேண்ட்லாம் கண்டுபிடிக்கிறானுங்க. பார்த்துருப்போம் நேற்று. அமெரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா அதெல்லாம் கண்டுபிடிப்பானுங்க. எதுக்கு? இந்தியா கடல் வழி கண்டுபிடிக்க வந்து அதெல்லாம் கண்டுபிடிப்பான் 15ஆம் நூற்றாண்டில். 1498 யார் இந்தியாவுக்கு வருவா கடல் வழியில்? முதல்ல போர்ச்சுகீசியர். அவர் யார்? அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு போயிடுவார். அது இந்தியாவுக்கு வரமாட்டார், சரியா? தென்கோடிக்கு மட்டும் வந்துட்டு போவார்னு பார்த்தோம். வாஸ்கோடகாமா புதிய கடல் வழியை கண்டுபிடிக்கிறார். இத்தகைய புதிய நிலவியல் கண்டுபிடிப்புகள், நிலவியல்னால் பூமி மேலே அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வரத்துக்கு முன்னாடி என்ன ஆயிரும், அங்கே வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா அதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. வணிகத்தின் மூலம் அதிக லாபம் பெறுதல், அதான் அவங்களோட வேலை. அப்புறம் அரசியல் ஆதிக்கத்தை அதை ஏற்படுத்துறது அவங்க நோக்கம் கிடையாது, வியாபாரம் செய்யணும், அதுக்கு தான் வரானுங்க. வங்காளத்தின் வெற்றிக்கு பின் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி இந்தியாவில் வலுவடைந்தது. நேற்றே சொல்லியிருப்பேன். 2 போர், பிளாசி போர் ஒன்று, பக்சார் போர் ஒன்று. பிளாசி போர் வங்காளத்தில். எங்கே வங்காளம்? இந்த இடத்துல. இதையும் சேர்த்திக்கங்க, நல்லா சேர்த்தி. இதான் வங்காளம். ஃபஸ்ட்டு போர். பிளாசி போர் முடிஞ்சோன்னா மறைமுகமாக அவன் வந்து ராஜாவை அவன் கண்ட்ரோலில் வச்சு இங்கெல்லாம் வரி வசூலிச்சிக்கிட்டு இருப்பான். பக்சார் போர் முடிஞ்சவொடனே என்ன ஆகுனாக்கா, அடுத்து ஒரு 7 வருஷத்துலேயே நடக்கும். டோட்டலாக இந்த லேண்ட்லாம் பிடிங்கிக்குவான், அவனே வாங்கிக்குவான், அவனே அரசாங்கத்தை உருவாக்குவான். யார்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. சாதாரண ஒரு கம்பெனி, வியாபாரம் செய்கிறதுக்காக வந்தவன் இந்த லேண்டை பிடிச்சி இந்த நாட்டு மக்கள்கிட்டருந்து வரியை வசூலிச்சிக்கிட்டு அந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு தான் அரசாங்கம் செய்கிற வேலையை அவன் செய்வான், ஒரு கம்பெனி. சரியா? அதான் சொல்கிறாங்க. அதாங்க போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? வங்காளத்தின் வெற்றிக்கு பின் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி இந்தியாவில் தொடருது. அங்கே தான் தொடங்குது. அந்த 2 போர் தான் வங்காள வெற்றி. எந்த 2 போர்? பிளாசி போர், பிளாசின்ற இடத்துல நடக்குது. பக்சார் போர். பிளாசி போர் 1757 பிளாசியில் நடக்கும். பக்சார் போர் 1764. ஏன் சார் நடக்குது அப்படின்னாக்கா, இந்த டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்சார் போர் நடக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்க, சாரி பிளாசி போர் நடக்கிறப்பயே இங்கே கர்நாடிக் போர், ஃப்ரெஞ்சுக்காரனுக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு பிரச்சனை நடந்துகிட்ருக்கும். அப்போ இங்கிலீஷ்காரன் ஒரு போரில் ஜெயிச்சிருப்பான், 2வது போர் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2வது போர் முடிஞ்சிருக்கு, ஜெயிச்சிருப்பான். ஃபஸ்ட்டு போரில் ஃப்ரெஞ்சுக்காரன் ஜெயிச்சிருப்பான் கர்நாடிக் போரில். 2வது போரில் இங்கிலீஷ்காரன் ஜெயிச்சிருப்பான். என்ன சொன்னா இல்லையா, ஃபஸ்ட்டு 1.5 போர் ஃப்ரெஞ்சுக்காரன் ஜெயிப்பான், அடுத்த 1.5 போர் இங்கிலீஷ்காரன் ஜெயிப்பான். மொத்தம் 3 போர் அந்த கர்நாடிக் வார். 3வது போரோட ஃப்ரெஞ்சுக்காரனுடைய ஆதிக்கத்தை காலி பண்ணிடுவானுங்க. 90% காலி. அப்படி 2வது போர் முடிஞ்சப்போ தான் இங்கே ஒரு பிரச்சனை நடக்கும். என்ன நடக்கும்னா, வங்காளத்தில் இருந்த ஆளுநர் அவனை தூக்கிட்டு இவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தனை உட்கார வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவானுங்க. யார்? இங்கிலீஷ்காரனுங்க. இங்கேருந்து இங்கிலீஷ்காரனுங்க. அது அவனுக்கு தெரிஞ்சிடும். அவன் பேர் என்ன? சிராஜுத் தௌலான்னு நினைக்கிறேன். சிராஜுத் தௌலா. ஆமாம், சிராஜுத் தௌலா. பேர்லாம் வரும், கதையை கேட்டுக்கங்க. அவனை தூக்கிட்டு வேற ஆளை போடலான்னு பிளான் பண்ணுவானுங்க. அப்புறம் கோட்டையை வலுப்படுத்துவானுங்க. பெங்கால் அவனோட கோட்டை இருக்குல்ல, கல்கத்தாவில், பிரிட்டிஷ்காரனது. கல்கத்தாவில் என்ன கோட்டை?
வில்லியம் கோட்டை. அதை சுற்றிலும் காம்பவுண்டு சுவர்லாம் எழுப்புவான். இவன் கட்டாதம்மா, காம்பவுண்டு சுவர் கட்டாதம்மா. யார்? கல்கத்தாவினுடைய நவாப், பெங்காலினுடைய நவாப் சிராஜுத்தௌலா கட்டாதம்மா. அதெல்லாம் கேட்க மாட்டான் அப்படின்னு அவன் கட்டுவான். அதே நேரத்தில் ஃப்ரெஞ்சுக்காரன் பக்கத்தில் இருக்கால, அவன் கட்டுவான், அவனும் கட்டுவான். ஏன்னா இங்கே கர்நாடிக் போர் நடக்குதில்ல, அதுக்காக சேஃபுக்காக கட்டுவானுங்க. ஃப்ரெஞ்சுக்காரன் கட்டாமல் நிறுத்திடுவான். ஆனால் அவன் கேட்க மாட்டான், தொடர்ந்து கட்டிக்கிட்டே இருப்பான். அப்போ தான் என்ன பண்ணுவான், அவன் படை எடுத்துகிட்டு வந்து அவனுங்களாம் அடித்து துரத்திட்டு ஒரு 146 பேர் பிடிச்சி ஒரு சின்ன அவங்களுடைய வில்லியம் கோட்டையில் ஒரு சின்ன ரூமில், இதோட பாதி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 146 பேர் அடைச்சினா என்ன ஆகும், மூச்சு திணறி செத்து போயிடுவாங்க. அடைச்சி வச்சுட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் தப்பிச்சு அங்கேருந்து ஓடியாந்து மாட்டினவங்களாம் அங்கே உள்ளே அடைச்சி வச்சுட்டானுங்க. தப்பிச்சு ஓடி வந்து இங்கே ஒரு ஐலாண்ட் இருக்குது, அங்கே உட்காந்துக்குவானுங்க. மூர் ஐலாண்டுன்னு நினைக்கிறேன், பேரெலாம் மறந்து போச்சு. மூர் தான். அங்கே உட்காந்துக்குவானுங்க. அங்கே உட்காந்துட்டு அப்போ தான் கரெக்டாக அங்கே ஜெயிச்சிருப்பானுங்க. ராபர்ட் கிளைவ் ஆட்சி பதவிக்கு படை தளபதியாகி 2வது கர்நாடிக் போரில் ஜெயிச்சிருப்பான். ராபர்ட் கிளைவ் கிளம்பி வருவான். அங்கேருந்து ஆள் அனுப்புவாங்க, அவன் கிளம்பி வருவான். வந்து என்ன விஷயம்லாம் விசாரிச்சுட்டு அப்புறம் இங்கே வங்காள நவாபுக்கு எதிராக அவனுடைய ஜமீன்தார்லாம் இருக்கால, அவனெலாம் கரெக்ட் பண்ணி வருவான், பேசி எல்லாத்தையும். ஒரே ஒரு படை தளபதி அவன் டீமை தவிர எல்லாரும் அவன் பக்கம் போயிடுவாங்க. யார் பக்கம்? பிரிட்டிஷ்காரன் பக்கம் சப்போர்ட்டுக்கு போயிடுவாங்க. இருந்தாலும் நாளைக்கு அடுத்த நாள் சண்டை நடக்குது, பிளாசின்ற இடத்துல சண்டை நடக்குது. இங்கிலீஷ்காரன் சின்ன டீம் வந்து நிற்கிறான். அந்த பக்கம் சிராஜுத்தௌலாவோட டீமு, வங்காள நவாப், எல்லாரும் அவன் இங்கிலீஷ்காரன் பக்கம் போயிடுவானுங்க. ஒரே ஒரு டீம் மட்டும் சண்டை போடுவாங்க. அவ்வளோதான், சிராஜுத்தௌலா காலி. எந்த இடத்துல வந்து போர் நடக்குது? பிளாசி அப்படின்ற இடத்துல நடக்குது. அதுக்கப்புறம் அவனுக்கு கீழே இருந்த படை தளபதி ஜமீன்தார்ட்ட தான் டைப் வச்சுருந்தானுங்க, அவனுங்களுக்கெல்லாம் பதவி கொடுப்பானுங்க. அப்புறம் இவனுக்கு பிடிச்ச ஒருத்தனை அங்கே நவாப்பாக உட்கார வைப்பான். உட்கார வச்சுட்டு ஒரு 2-3 லேண்டை வாங்கிக்குவான். அவனை ராஜா வாங்கிட்டான்ல, 2-3 லேண்டை நான் தான் ஜமீன்தார் அப்படின்னு பவர் வாங்கிக்குவான். அதே நேரத்தில் சர்தேஷ் முகி அப்படின்னு ஏதோ ஒரு இது இருக்கும். வெளிநாட்டு பொருள் வந்தாக்கா உள்நாட்டு அரசாங்கத்துக்கு வரி கட்டணும்ல, அந்த வரி விலக்கெல்லாம் இவனுங்களுக்கு கொடுப்பானுங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு. அதெல்லாம் வாங்கிட்டு ஏகபோகமாக வாழ்ந்துகிட்டு இருப்பானுங்க. இவன் உட்கார வச்ச ராஜா மீர் ஜாஃபரோ மீர் காசிமா, யாரா 2 பேர். அவனுங்க இருப்பானுங்க. இவன் உட்கார வச்சான்ல, பிரிட்டிஷ்காரன் உட்கார வச்சாலும் அவனே என்ன பண்ணுவான், பேரெலாம் பின்னாடி ஒரு கதையை கேட்டுக்குங்க. அவனுக்கே பிடிக்காது. போக போக பிரிட்டிஷ்காரனுங்க இவனை ரொம்ப டாமினேட் பண்ணுவானுங்க. ஸோ அவனை தூக்கி விட்டு அவனோட மருமகனை திரும்ப உட்கார வச்சுருவானுங்க. அவன் வந்து உட்காந்து அவனுக்கும் பிடிக்காது. மீர் காசிம்னு நினைக்கிறேன் 2வது உட்காந்தானே, அவனுக்கும் பிடிக்காது. பதவி வாங்குற வரைக்கும் ஓகே, இங்கிலீஷ்காரன் சொன்னவொன்னே பதவி வாங்கிட்டு உட்காந்துக்குவான். அதுக்கப்புறம் அவனுங்க ரொம்ப யூஸ் பண்ணுவானுங்க ராஜாவை. அப்போ அவனுக்கும் பிடிக்காது. பிடிக்கலோன்னே அவன் இங்கிலீஷ்காரனுங்களை அடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான், முடியாது, தப்பிச்சு ஓடி போயிடுவான். ஓடி போனால் அயோத்தி, அவுத் அப்படிம்பாங்க, அயோத்தி, அங்கே போயிடுவான். அங்கே ராஜாக்கிட்ட போய், அங்கே சுஜாவுத்தௌலான்னு ஒருத்தர் ராஜா இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லுவான், இந்த மாதிரி என் நாட்டெல்லாம் பிடிச்சிக்கிட்டானுங்க, காப்பாற்றுங்க, விட்டோம்னா இங்கிலீஷ்காரன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட அடைக்கலாம் கேட்பான். உடனே அவர் இருந்துட்டு நம்ம மட்டும் போட்டால் பத்தாது அப்படின்ட்டு அங்கேருந்து இதுக்கு நான் டெல்லிக்கு முகலாயர் இருக்காங்க இல்லையா, முகலாய மன்னருக்கு செய்தி அனுப்புவார். அப்படியா, நம்ம ஊரில் வந்து நம்மகிட்டே சேட்டை பண்ணுறானுங்களா அப்படின்ட்டு இவங்க 3 பேரும் படையை திரட்டிக்கிட்டு வருவாங்க. வந்து பக்சார் அப்படின்ற இடத்துல படை நிற்கிது. இவனுக்கு செய்தி போய் இவனும் இங்கிலீஷ்காரன் படையை எடுத்துகிட்டு வரான். 2 பேர்த்துக்கு நடுவில் சண்டை. இதே மாதிரி சதி சூழ்ச்சி வேலை பண்ணி ஜெயிச்சிருவானுங்க. யார்? இங்கிலீஷ்காரன் ஜெயிச்சிருவான். அதான் பக்சார் போர். எப்போ? 64 நடக்குது. அதோட அவன் பிடிச்சிக்குவான். ஜெயித்தோடனே பக்சார் போரில் ஜெயித்தோடனே அயோத்தி நவாபியும் முகலாய மன்னரையும் பிடிச்சிக்குவான். உன்ட்ட நான் சண்டைக்கு வந்தேனா, நீங்கள் தானே என்னை தேடி வந்தீங்க, எனக்கு இழப்பீடு கொடுக்குன்னு நிறையா இழப்பீடெல்லாம் வாங்கிக்குவான், லட்சக்கணக்கில் வாங்கிட்டு. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நீங்கள் இந்த ஏரியாவுக்கு நான் தான் என்ன பண்ணுவேன், நீ ராஜாவை இருந்துட்டு போ, இந்த ஏரியாவுக்கு நான் தான் வரி வசூலிப்பேன், நான் தான் ஜமீன்தார் அப்படின்னு
வாங்கிக்குவான். அதான் முதல்ல டைரெக்டாக இந்தியாவில் லேண்டாக அவன் ஆட்சி செய்கிறான், பிடிச்சிக்குவான். அப்போ இந்த ஏரியாவுக்கு நான் தான் ராஜா வரி வசூலிப்பேன். அன்றைக்கி உலகத்துலேயே அதிகமான வளமான லேண்ட் இது தான். வருஷம் ஃபுல்லாக தண்ணி ஓடும். அன்றைக்கி முக்கியமான வரி எது? நிலவரி தான். விளைச்சலில் இத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கணும், அதான் முக்கியமான வரி. அப்போ நிறைய விளையுது, நிறைய அரசாங்கத்துக்கு வரி கிடைக்கிது. அந்த வரியை வச்சு இவன் படையை ஸ்ட்ராங் பண்ணுவான். யார்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸ்ட்ராங் பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசர்களையும் அவன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவான். மைசூர் மகாராஜா, சரியா, இங்கே மராத்தாஸ் அவனையும் காலி பண்ணிடுவான். இங்கே ஹைதராபாத் நிசாமு அவங்க டம்மி ஆயிடுவாங்க. மராத்தாஸை டோட்டலாக காலி பண்ணிடுவான். மைசூர் மகாராஜா காலி பண்ணிடுவானுங்க. ஒரு 4 போர் நடக்கும். ஹைதர் அலி இருப்பார், அப்புறம் திப்பு சுல்தான் இருப்பாங்க. 4வது போரில் 2வது போர்லேயே ஹைதர் அலி செத்து போயிடுவார். 4வது போரில் திப்பு சுல்தான் தந்திரமாக கூட இருந்த சூழ்ச்சி யார் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். அவனுக்கு தான் காட்டி கொடுத்துருவானுங்க. ராஜா இன்றைக்கி நல்ல நாள் இல்லை, போகாதீங்க, திப்பு சுல்தானை சண்டைக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டாக அரண்மனை வாசலில் திறந்து விட்ருவான். இவனுங்க உள்ளே வந்து பிடிச்சிடுவானுங்க இங்கிலீஷ்காரனுங்க. இந்த குருமார் தான் யாராக இருப்பான்னு தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி பண்ணிடுவானுங்க. அது மாதிரி எல்லாத்தையும் காலி பண்ணுவானுங்க. அப்புறம் நிறையா மெத்தட் இருக்கும். டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸு, அதாவது வாரிசு இழப்பு கொள்கை, அப்புறம் போர் மூலியமாக இணைக்கிறது. லைட்டாக திறந்து விடுங்க, லைட்டாக. அப்புறம் இந்த மாதிரி 2-3 மெத்தடில் டல்ஹௌசி, வெல்லஸ்லி இவங்கெல்லாம் டோட்டலாக என்ன பண்ணுவாங்க, அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவோம். எதுலேருந்து எதுக்குள்ளே? 1764 1858 எவ்வளோ லேண்டை பிடிக்க முடியுமோ எல்லாத்தையும் பிடிச்சிடுவானுங்க இந்த ஏரியாவில். நேபாளுக்கு போவான், அங்கே வாங்கிட்டு ஓடியாந்துருவான். நேபாளில் மட்டும், நேபாள்ன்றேன், ஆப்கானிஸ்தான், அங்கே மட்டும் லேண்டு பிடிக்க முடியாது. மற்றபடி இந்திய துணைக்கண்டம் முழுவதும் அவங்க கண்ட்ரோல். நேபாளில் அவனுங்க அடிமை தான், அதான் கூர்காஸ். இது ஃபுல்லாக இவங்க பழங்குடியின மக்கள் இருந்திருப்பாங்க, அவங்களையும் காலி பண்ணி இழுத்துருவானுங்க. அவங்களாம் பழங்குடியின மக்கள். இந்த வடகிழக்கு மாநிலம் இருக்குல்ல, அஸ்ஸாமு, மேகாலயா, மணிப்பூர், நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ் இதெல்லாம் இருக்கும், சிக்கிமு, எல்லாத்தையும் இவனுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவான். யார்? இங்கிலீஷ்காரன் கண்ட்ரோலுக்கு. ஏன்னா அங்கெல்லாம் நிறையா அவனுக்கு தேவையான டீ, தேயிலை எல்லாம் இருக்குல்ல, தேயிலெல்லாம் பயிர் செய்கிறதுக்காக. இப்போ கூட மணிப்பூரில் கலவரம் பண்ணதே இதுக்காக தான். அங்கே நிறையா வளங்கள் இருக்குது, கொள்ளையடிக்கிறதுக்காக, கார்ப்பரேட் கொள்ளையடிக்கிறதுக்காக அந்த வேலையை பண்ணுறானுங்க. ஏன்னா அந்த மலை பிரதேசம் இருக்கு இல்லையா மணிப்பூரில், அந்த ட்ரைபல் பீப்புளை தவிர அங்கே யாரும் லேண்டு வாங்கக்கூடாது, அப்படி ஒரு சட்டம் இருக்குது. அதை காலி பண்ணுறதுக்கு தான் இவனுங்க இந்த வேலையெல்லாம் பண்ணது. இவனுங்க பண்ணுற வேலை தான், பிளான் பண்ணி பண்ணுறானுங்க எல்லாமே. இந்த வேலையை அப்போயே இங்கிலீஷ்காரன் பண்ணியிருப்பான் அதெல்லாம். அதேமாதிரி இங்கே மியான்மரு பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸ்ரீலங்கா இதெல்லாம் எதுலேருந்து எதுக்குள்ளே? 1764 1858 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவன் கண்ட்ரோல் கொண்டு வந்துடும். ஒன்று நேரடியாக அவன் ஆட்சி செய்வான், அல்லது ராஜா இருப்பான், அவன் டம்மியாகவே இருப்பான். யார் சொல்கிறத கேட்டுட்டு இருப்பான் அவன். அது துணைப்படை திட்டம், இதெல்லாம் முக்கியமான திட்டங்கள். வாரிசு எல்லாத்தையும் பற்றியும் சொல்கிறேன், வர சொல்கிறேன். வாரிசு இழப்பு கொள்கை, அதுக்கு முன்னாடியே துணைப்படை திட்டம், அப்புறம் போர் மூலியமாக இணைக்கிறது, அப்புறம் நல்லாட்சியற்ற நாடுகள், அரசர் சரியில்லைங்க அப்படின்னு சொல்லி நாட்டை இணைக்கிறது. இந்த 4 மெத்தடில் தான் எல்லா நாடு யார் கண்ட்ரோலுக்கு போயிடுது? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கண்ட்ரோலுக்கு போயிடுது. அரசர்களுக்கு இதெல்லாம் டேஞ்சரு. பட் இதே காலகட்டத்தில் இந்த 64 1858 சமூக ரீதியாக நிறையா நல்லது நடக்கும். சதி ஒழிப்பு, குழந்தை திருமணம், கல்வி, எல்லாத்துக்கும் கல்வி, இதெல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் நல்ல சமூகத்துக்கு நல்லது நடக்கும். சரியா? அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். சரி, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி நிறுவப்படுதல். பிளாசி போர், ஃபஸ்ட்டு போர் இருக்குல்ல, முக்கியமான போர், கேட்பாங்க பார்த்துக்கோங்க. வங்காள நவாப் அலிவர்தி கான் 1756 இறந்து போயிடுவார். அவரது பேரன் வங்காளம்னா இது இந்த இடம், பீகாரை விட்டுருங்க, இந்த இடம் இதெல்லாம் சேர்த்திக்கணும். இந்த வங்காளம் மேப்பு ஃபுல்லாக மனசில் வச்சுட்டு பாருங்கள், தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாதீங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், நம்ம லைஃபுக்கு தேவை. இதெல்லாம் பொய் சொல்லி இப்போ ஏமாற்றிக்கிட்டு இருக்கானுங்க. யூடியூப்பு, பேப்பரில் வர்றது, அரசியல்வாதிகளாம் பேசுகிறானுங்க தப்பாக.
உண்மையான வரலாறு தெரியாமல் அந்த பக்கம் நிறைய பேர் போயிட்டுருக்கானுங்க. அவரோட பேரன் ஆட்சிக்கு வரான், சிராஜுத்தௌலா ஏறினார். சிராஜுத்தௌலாவின் பலவீனத்தையும் புகழற்ற நிலை, புகழற்றனா மக்களுக்கு அவரை பற்றி தெரியல, அதை பயன்படுத்தி என்ன பண்ணலாம், அவர் ஆட்சியிலேருந்து தூக்கலான்னு ஆங்கிலேயர் ட்ரை பண்ணுறானுங்க. அதே நேரத்தில் கோட்டை கட்டுறானுங்க. அவனோட கோட்டையை சுற்றிலும் காம்பவுண்ட் சேர், மதில் சுவர் எழுப்புறான். மதில் சுவர் எதுக்கு எழுப்புற அப்படின்னு இவன் கேள்வி கேட்குறான். சிராஜுத்தௌலா ஸ்டாப் பண்ண சொல்லி ஆர்டர் போடுறான், ஸ்டாப் பண்ண மாட்டானுங்க. அப்புறம் தான் படையெடுத்து போய் வில்லியம் கோட்டையை கைப்பற்றான். கைப்பற்றி 146 பேர் என்ன பண்ணுறான், அடைச்சிடுவான். அந்த கதையை இங்கே சொல்லலை அவனுங்க. ஆனால் அந்த இருட்டறை சம்பவம், பிளாக் ஹோல் ட்ராஜடினா ஒரு துயரமான சம்பவம் அப்படின்னு அர்த்தம். பிளாக் ஹோல் ட்ராஜடி அப்படிம்பாங்க, இருட்டறை துறை சந்தனம் அப்படின்ட்டு அந்த கதை இது. அப்படியே படிச்சுக்கோங்க. இவ்வெண்ணத்தை புரிந்து கொண்ட சிராஜுத்தௌலா அவருக்கு பாடம் புகட்ட எண்ணினார். அவரது குடியேற்ற பகுதி மீது தாக்குதல் நடத்துகிறார். காசிம் பஜாரில் அமைந்துள்ள வணிக மையத்தை கைப்பற்றினார். இந்த 23ஆம் புலிகேசில் பார்த்தீங்களா, பஜாரை போய் கைப்பற்றுவான் அவன் தம்பி. 23ஆம் புலிகேசினுடைய பையன் போய் அந்த பஜாரில் அட்டாக் பண்ணி, இந்த சீன் தான் அது, வேறு ஒன்றும் கிடையாது. கல்கத்தாவில் நடந்தது. 1756 ஜூன் 20 அன்று வில்லியம் கோட்டை நவாப்பிடம் சரணடைந்தது. வில்லியம் கோட்டை பஜாரை சுற்றியில் இருக்குது, கோட்டை இருக்குது, அதையும் கைப்பற்றுறான். ஆனால் ஆங்கில படைத்தளபதி ராபர்ட் கிளைவ் கல்கத்தாவை மீட்டார். இப்படி தான் மீட்டார். வில்லியம் கோட்டை கைப்பற்றினார். கைப்பற்றி அங்கே தான் கொண்டு போய் அடைச்சி வச்சிட்றான் அவனுங்களா 146 பேரை. 123 பேர் அடுத்த நாள் செத்து போயிடுவான் மூச்சு திணறி. அதுக்கப்புறம் அவர் போயிடுவார். சரி ரைட்னு ஆளுங்களை கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு போயிடுறாரு. அதுக்குள்ளே எங்கேருந்து வர வைக்கிறானுங்க, இங்கே இருக்கிற ராபர்ட் கிளைவை வர வைக்கிறானு. இந்த மூர் ஐலாண்ட் அங்கே தான் உட்காந்து சதி திட்டம் தீட்டி ஆளுங்களை அனுப்பி அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜமீன்தார், படை தளபதி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுறான். மந்திரி கிந்திரி எல்லாத்தையும் சண்டைக்கு போகிறானுங்க. எல்லாம் இவன் பக்கம் வந்துடுறான். இங்கிலீஷ்காரன் ஜெயிச்சிட்றான். அவன் நாட்டை விட்டுட்டு ஓடிடுவான். சிராஜுத்தௌலா காலி. அதுக்கு இவனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக வேற ஒருத்தனை அவன் டம்மியாக என்ன பண்ணுறான், ஆட்சியில் உட்கார வைக்கிறான். அவன் பேர் தான் யார், மீர் ஜாஃபர். அவனை உட்கார வச்சுட்டு அதுக்கு பதிலாக என்னென்ன வாங்கிக்கிறான் பாருங்க. வங்காளம், பீகார், ஒரிசா பகுதியில் ஆங்கிலேயர் தடையில்லா வணிகம் செய்கிறதுக்கு உரிமை வாங்குறாங்க. புரியுதா? பீகார், வங்காளம், ஒரிசா இவ்வளோ பெரிய ஏரியாவுக்கு தடையில்லா வாணிபம் செய்கிறதுக்கு வங்காள நவாபுக்கு உரிமை வாங்கிக்கிறான். வரி கட்ட தேவையில்லாம. யார் வாங்குறா? மீர் ஜாஃபர்ட்டு வாங்கிக்கிறான். சரியா? யார்? இங்கிலீஷ்காரன். அங்கே பாருங்க, அதாவது பிடிச்சிட்டு வந்துடுவான். ஃப்ரெஞ்சு கூட்டணிக்கும் ரைட் இங்கே வாங்க. 1757 பிப்ரவரி 9ஆம் நாள் நடைபெற்ற அலிநகர் உடன்படிக்கையின்படி சிராஜுத்தௌலா ராபர்ட் கிளைவின் நிபந்தனைகள் அனைத்தையும் ஏற்றுக்கிறாராமா. இன்னும் போர் வரல. பின்னர் மார்ச் 1757 பிரெஞ்சு குடியேற்றமான சந்திரநாகூர் அங்கே அதை ஆங்கிலேயர் கைப்பற்றாங்க. சரியா? பிளாசி போரானது சிராஜுத்தௌலா பிரெஞ்சு கூட்டணிக்கும், அவங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்துக்கிறாங்க. ஏன்னா பிரெஞ்சுக்காரனுடைய போய் பில்டிங் என்ன பண்ணுறான், கோட்டையை இவன் கைப்பற்றான். ஓகேவா? அப்போ இவங்க 2 பேர் டீமு, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஒரு இது 2 பேர்த்துக்கு நடுவில் தான் நடக்குது. யாருக்கு இடையே நடைபெற்று எந்த நாள் நடைபெற்றது கேட்பாங்க. ஜூன் 23, 1757 சிராஜுத்தௌலாவின் படைகள் ராபர்ட் கிளைவ் தலைமையிலான ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி படைகள் தோற்கடித்தன. அந்த நான் சொன்ன கதையெல்லாம் விட்டுட்டானுங்க, ஏதோ வேறு பக்கம் எழுதிட்டு போகிறானுங்க. அப்படியே இப்போரின் முடிவில் ஏற்பட்ட குழப்பத்தால் கம்பெனி வங்காள கருவூலத்தின் மூலம் கிடைத்த பெரும் செல்வத்தை கொண்டு இராணுவத்தை பலப்படுத்துது. எதிர்நாட்டு போய் கைப்பற்றியாச்சுன்னா என்ன ஆகும், அங்கே உள்ள சேமித்து வச்சுருக்க தங்கம், வைரம், வைடூரியம், வரி பணம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுக்குவான். அந்த பணத்தை வச்சுட்டு அவனோட பறையை என்ன பண்ணுறான், ஸ்ட்ராங் பண்ணுறான். அப்புறம் தான் இங்கே 3வது கர்நாடகா போகிற அதில் ஜெயிப்பான். அங்கேருந்து
பிளாசி போர் வெற்றி ஆங்கிலேயரது அரசியல் ஆதிக்கத்தை இந்தியாவில் தொடக்கி வைத்தது. நோட் பண்ணிக்கோங்க, எப்போ தொடக்கி வச்சதுன்னு கேட்பாங்க. பக்சார் போர் கிடையாது, நேரடியாக நிலத்தை கைப்பற்றினது பக்சார் போர். பட் அவனோட ஆதிக்கத்தை இங்கே தொடங்கி வச்சது எந்த போர்? ஏன்னா முதல்ல இந்தியரை ஜெயிக்கிறான், பிளாசி போர். அடுத்த 2 நூற்றாண்டுகளுக்கு அவர் ஆதிக்கத்தை நிலைநாட்டவும் செய்தது எது? பிளாசி போர். இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பக்சார் போர். 1757ஆம் ஆண்டு பிளாசி போருக்கு பின்னர் வங்காளம், பீகார், ஒரிசா ஆகிய பகுதியில் ஆங்கிலேயர் தடையில்லா வணிக உரிமை. அப்போ வியாபாரம் செய்கிறதுக்கு எல்லா உரிமையும் வாங்கிக்கிறான். வியாபாரத்தின் மூலிமா ஒரு பக்கம் லாபம், இன்னொரு பக்கம் மறைமுகமாக வரி வசூலிக்கிறது. பணம் கொட்டுது அவனுக்கு. அப்போ என்ன பண்ணுவான்? படையை ஸ்ட்ராங் பண்ணுறான். இந்தியாவில் அவன் பெரிய பேரரசு உருவாக்குறதுக்கு காரணமே அங்கே வந்த வரி பணம் மெயினாக. வங்காளத்தின் 24வது பர்கானா என்னும் பகுதி ஆங்கிலேயர் பெற்றனர். வரி வசூலிக்கிறதுக்கான உரிமையை பெறான். பிளாசி போருக்கு பின் வங்காளத்தின் அரியணை ஏறிய மீர் ஜாஃபர், அவன் தான் உட்கார வைப்பான். சிராஜ் தௌலாவை தூக்கிட்டு மீர் ஜாஃபரை தான் உட்கார வைக்கிறான். 1757 60 வரைக்கும் இருப்பார். அவனுக்கு எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுவானுங்க. மீர் ஜாஃபருக்கு பிடிக்காது, அதை தட்டி கேட்பான். உடனே அவனை பதவியிலேருந்து தூக்கிட்டு அவனோட மருமகனை உட்கார வச்சுருவானுங்க. ஏன் சார் இவனே ஆட்சியை பிடிச்சிக்கலாமே சார் அப்படின்னா இங்கிலாந்தில் கேள்வி கேட்பான். வேறு கம்பெனிக்காரெலாம் என்ன பண்ணுவான்? அங்கே பாருங்கள், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அங்கே போயிட்டு எல்லாம் நம்ம நாட்டு பேரை கெடுக்கிறானுங்கன்னு போட்டு கொடுத்துருவானுங்க. அதனால் டம்மியாக இவனுங்களே ஒரு ராஜாவை உட்கார வைக்கிறானுங்க. இவர் தாங்க ராஜா, இங்கே இப்போ எல்லா அட்டுழியத்துக்கும் நீங்கள் அவர்கிட்ட தான் கேள்வி கேட்கணும், ஆனால் நான் எல்லாமே கொள்ளையடிச்சிக்குவேன். உனக்கு ஏதாவது பிரச்சனை ராஜாவை போய் கேட்டுக்கோ. இந்த இப்போ நடக்குதில்ல, மாநில அரசாங்கம் இருக்குது, எல்லா வேலையும் அவன் தான் பார்க்கணும். அட்டுழியெல்லாம் இவன் பண்ணிக்குவான். எல்லா அட்டுழியும் யார்? ஒன்றிய அரசாங்கம். வரி பணத்தெல்லாம் எல்லாம் பிடிக்கிட்டு போயிடுவான். சேம் அதே கதை. ஏதாவது தப்பு நடந்தால் நீ மாநில அரசாங்கத்தை கேட்டுக்கோ, வரி பணம்லாம் நான் பிடிக்குவேன். அப்படி தான் நடக்குது. நம்ம முட்டாள்தனமாக உட்காந்துட்டு இருக்கோம். கேட்டால் நாமெல்லாம் ஒரே நாடு அப்படி கல்லை அடித்து கார்பரேட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவனுங்களும் வளர்ந்த கதை கிடையாது. நார்த் இந்தியாவும் பணக்காரன் ஆகிட்டே போயிட்டுருக்கான். நீக்கிட்டு மீர் அங்கே பாருங்கள். ஆங்கிலேயர்களின் கோரிக்கையில் நிறைவேற்ற தவறியதால் அவரை கட்டாயப்படுத்தி பதவியிலிருந்து நீக்கி அவரது மருமகன் மீர் காசிம் அவரை உட்கார வைக்கிறாங்க. மீர் காசிம் ஆங்கிலேயருக்கு பர்த்வான், மிட்னாப்பூர், 24வது பர்கானா மட்டும்தான் மீர் ஜாஃபர் கொடுத்தான். மீர் காசிம் வந்தோன்னே அவன் ஒரு 4 ஏரியா கொடுக்குறான். இந்த வரி வசூலிச்சிக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் பிளாசி போர் முடிஞ்ச உடனே என்ன கேளுங்க, ஏதாவது டவுட் இருந்தா. அவர் வங்காளத்தின் தலைநகர முர்சிதாபாத்திலிருந்து மாங்கியருக்கு மாற்றார். யார்? மீர் காசிம். தஸ்தக் சொன்ன இல்லையா? தஸ்தக் வேறு பேர் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போது தஸ்தக்னா அது ஒரு பாஸு. முகலாயர்களே கொடுத்துருப்பாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு. அவன் நாட்டை கிராஸ் ஆகும் பொழுது அந்த சீட்டை காமிச்சா அப்படின்னாக்கா அவன்கிட்ட வரி வாங்க மாட்டாங்க, அதெல்லாம் கம்மியான வரி வாங்கிக்குவாங்க. அதை தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுவானுங்க இவனுங்க. அது எப்படின்னு நீங்களாம் படிச்சுட்டு வந்து அப்புறம் கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ இல்லை இதில், அதனால் விட்டுட்டேன். தேவைப்பட்டுச்சுன்னா வந்து கேளுங்கன்னு சொல்கிறேன். சுங்கவரி விலக்கு ஆணையை தவறாக பயன்படுத்துகிறாங்க, தப்பாக. மீர் காசிம் கோபம் அடைகிறாரு. ஸோ அவங்கள ஆங்கிலேயருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறாரு. அவனுங்க இவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறானுங்க. இவர் தப்பிச்சு ஓடி போயிடுவார். தப்பிச்சு எங்கே வர்றாரு? அயோத்தி நவாப்பை போய் பார்க்குறாரு. அயோத்தி நவாப் தான் சுஜாவுத் தௌலா. சுஜா, அதுக்கு முன்னாடி பார்த்தா சிராஜ், இது சுஜா மாறும். சரியா? அவரை போய் அயோத்தி, இவர் வங்காளம், இவர் அயோத்தி. அவரை போய் சந்திக்கிறாரு, எடுத்து சொல்கிறாரு. நம்ம மட்டும் பார்த்தாது, நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட தலை இருக்கு இல்லையா, யார்? முகலாய மன்னர், அவரை கூப்பிடுவோம். அப்போதைக்கு முகலாய மன்னர் 2ஆம் ஷா ஆலம்னு போட்டிருக்கான், அலாம்னு போட்டுருவான் பழைய புக்கில். இதில் இது அவரை போய் சந்திக்கிறாங்க. 3 பேர் கூட்டுப்படையை கூட்டிகிட்டு வராங்க. அங்கேருந்து வந்து எங்கே வராங்க? பக்சார் இடத்துல நிற்கிறாங்க. இங்கிலீஷ்காரன் வரான், அடித்து காலி பண்ணிடுறான். பக்சார் போர் முடிஞ்சுது, பிடிச்சிக்குவான், அவ்வளோதான். பீகார் பகுதி பாட்னாவிற்கு மேற்கே 330 கிலோமீட்டர் தொலைவில் இருக்காமா. கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள பாதுகாக்கப்பட்ட ஒரு சிறிய நகரம் தான் பக்சார். அங்கே வந்துடுறாங்க. பாட்னா நகருக்கு பீகார் மேற்கே பக்சார், கங்கை நதிக்கரையில் இருக்குது. இங்கே பாட்னா வரும் அப்படின்னா.
130 கிலோமீட்டர் பாட்னாவுக்கு அதுக்கும். 1764ஆம் ஆண்டு அக்டோபர் 22 நடைபெற்ற போரில் சுஜாவுத்தௌலா, இரண்டா ஷா ஆலம், மீர் காசிம் ஆகியோர் ஆங்கில தளபதி ஹெக்டர் மன்ரோ தோக்கடிக்கிறார். நோட் பண்ணிக்கங்க, முக்கியமான ஃபேக்ட். பக்சார் போரில் எந்த 2 அணி மோதினாங்க, எத்தனாம் தேதி நடந்துச்சு, சரியா, யார் ஜெயிச்சது. ஆங்கில படையினாவே ஆங்கில படை ஓகே, அதுக்கு யார் தலைவர் தளபதினு கேட்பாங்க. எந்த போராக இருந்தாலும் ஆங்கில படை ஃப்ரெஞ்சு படைனா தளபதி கேட்பாங்க. யார்? ஹெக்டர் மன்ரோ. ஏன்னா அதுக்குள்ளே அவர் இங்கே வந்துடுவார், அதெல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டு ராபர்ட் கிளைவ் இங்கே வந்துடுவார். அடுத்து 3வது போர் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கும். 3வது கர்நாடிக் போருக்குள்ள அங்கேருந்து வந்துடுவார். நடந்து முடிஞ்சு ஜெயிச்சுன்னு இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் தீர்க்கமான வெற்றியாக அமைந்தது. போன இது ஓகே, இது தீர்க்கமான 3. போனதில் வங்காள நவாப் மட்டும்தான் ஜெயித்தான். பவர்ஃபுல்லான முகலாயர் அயோத்தி வட இந்தியாவில் அடித்து காலி பண்ணிட்டானுங்க. அப்புறம் தான் ஒரு ஒப்பந்தம் போடுவானுங்க, அலகாபாத் உடன்படிக்கை. பார்ப்போம், பின்னாடி வருது பாருங்க. போரின் முடிவில் மீண்டும் மீர் ஜாஃபர் வங்காள அருகே அமைத்தப்பட்டார். டம்மியா உட்கார வச்சுருவானுங்க. மீர் ஜாஃபரின் இறப்புக்கு பின் அவரது மகன் நிஜாமுத்தௌலா வங்காள நவாப் ஆனார். டம்மியா எதுவுமே பண்ண முடியாது, பேசாமல் உட்காந்துருக்கணும். 1765 பிப்ரவரி 20 நடந்த அலகாபாத் 65 தான் உடன்படிக்கை நடக்குது. அந்த ஒரு வருஷம் கூட ஆகலை, 2-3 மாதத்துலேயே செத்து போயிடுறாரு. நிஜாமுத்தௌலா வராரு, உடன்படிக்கை, அலகாபாத் உடன்படிக்கை. பக்சார் போர் முடிவுக்கு வருது. அப்போ தான் முடிவுக்கு வருது. அப்பப்போ சும்மா மாற்றி மாற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. அதன்படி வங்காள நவாப் தன்னுடைய இராணுவத்தின் பெரும் பகுதியை கலைத்து விட வேண்டும் என கம்பெனியால் நியமிக்கப்பட்ட துணை சுபேதார் மூலம், சுபேதார்னா இராணுவ அதிகாரி, இனி வங்காளம் நிர்வகிக்கப்படும் எனவும் கூறப்பட்டது. என்ன சொல்கிறாங்க புரியுதா? வங்காளான்னு நீ யாரும் இராணுவம் வச்சுக்கூடாது, கலைச்சிரு. எங்கள் இராணுவம் இருக்குது, என் இராணுவத்தில் சுபேதார் இராணுவ அதிகாரி இருப்பான், அவன் தான் நிர்வகிப்பான், நீ சும்மா ராஜாவை உட்காந்துக்கும் அப்படின்ட்டான். யார்? இப்போ நிஜாமுத்தௌலா காலத்தில். புரியுது என்ன நடந்துட்டு? மீர் காசிமே காலி பண்ணிட்டானுங்க. திரும்ப அவங்க மாமனார் மீர் ஜாஃபரை உட்கார வைக்கிறானுங்க, டம்மியா. மீர் காசிம் தானே எதிராக வந்தான், அவனை காலி பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி இருந்தால யார்? மீர் ஜாஃபர் இங்கே உட்கார வச்சுருப்பானுங்க பாருங்க. பிளாசி போர் முடிஞ்சவொடனே இவனே பரவாயில்லன்னு அவனை டம்மியாக உட்கார வச்சுக்குவாங்க. அப்புறம் அவன் இறந்தவொடனே அவனுடைய பையன் வரான், நிஜாமுத்தௌலா. ஆல்ரெடி அடி வாங்கி பயந்துட்டு தான் கிடக்கிறானுங்க. உட்கார வச்சு நீ எல்லாத்தையும் கலைச்சிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துட்டான். ராபர்ட் கிளைவ் அயோத்தி நவாப் சுஜாவுத்தௌலாவுடனும் முகலாய பேரரசர் 2ஆம் ஷா அலாவுடனும் தனித்தனியாக ஒப்பந்தம் செய்து கொண்டார். ஜெயிச்சிட்டோம். தனித்தனியாக அலகாபாத் உடன்படிக்கை தனித்தனியாக நடக்குது. என்ன? ராபர்ட் கிளைவ் வங்காளத்தில் இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்தார். டயார்கி அப்படிம்பாங்க. ஆர்க்குனாக நிர்வாகம், ஆட்சி. டைனா 2ன்னு அர்த்தம். இரட்டையாட்சி. இரட்டையாட்சினா புரியுதா? ராஜா அவர் தான், உனக்கு ராஜா அவர் தான், அவர் தான் உனக்கு எல்லா வேலையும் செய்வார். ஆனால் வரி வசூலிக்கிறதெல்லாம் நான். 2 அரசர். புரிஞ்சுதா? கேட்பாங்க. வங்காளத்தில் முதலில் இரட்டையாட்சியை நிறுவியவர் யார்? எந்த போருக்கு பின்னாடி? பக்சார் போருக்கு பின்னாடி. வரியெல்லாம் அவன் வசூலிச்சுக்குவான். ஆனால் அப்போ ராபர்ட் கிளைவ் போனோன்னு அடுத்த ஒருத்தன் வருவான். இந்தியா அந்த வங்காளத்துக்கு ஹெட்டாக ஒருத்தனை போடுவானுங்க. யார்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அவன் வந்து இரட்டை ஆட்சி முறையை ஒழிச்சிட்டு ராஜா கீஜா மண்ணாங்கட்டிலாம் அவனும் கிடையாது, இனிமேல் நான் தான் ராஜா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் ராஜா ஓ அப்படின்னு கலைச்சிடுவான். கேட்பாங்க, வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தவர் யார்? அது ஒரு கொஸ்டின். சரியா? யார் அவர்? ஹிஸ்ட்ரி முடித்தவங்க. வாரன் ஹாஸ்டிங். பார்ப்போம் அடுத்தது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ என்னாச்சு? வங்காளத்தை பிடிச்சிட்டானுங்களா? பவர்ஃபுல். வரி, ஏகப்பட்ட வரி. படையெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணுறான். ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு ஆல்ரெடி அங்கே கர்நாடகாவில் போர் நடந்துகிட்டு இருக்குது. கர்நாடிக் ரீஜன்னா இது இங்கே போட்டிருக்கும் பாருங்கள். இதான் கர்நாடிக் ரீஜன் சொல்லியிருக்கேன். கர்நாடிக் சங்கீதம்னோடனே கர்நாடகாவில் உருவான சங்கீதம் அப்படின்னு நினச்சிக்கிறான். அப்படி கிடையாது. இந்த பகுதி ஃபுல்லாகவே இந்த நார்த் தமிழ்நாட்டிலேருந்து இது ஃபுல்லாக கர்நாடிக் ரீஜன் அப்படிம்பாங்க. இந்த ஏரியாவில் தான் அந்த சண்டை நடக்குது. அதனால தான் அது கர்நாடிக் போர். பழைய பேர் கர்நாடிக். ஓகேவா? ரைட். இந்த ஏரியாவில் தான் என்ன வந்துச்சு? அந்த தமிழ் இசை
உருவாகுது கர்நாடிக் சங்கீதம். இந்த ஏரியாவில் உருவானால் தான் அதுக்கு பேர் கர்நாடிக் சங்கீதம். கர்நாடிக் சங்கீதம் யார் காலத்தில் உருவாகிருக்கும்? சோழர்கள் காலத்தில். மெயினாக யார் அதை உருவாக்கியிருப்பா? தேவதாசிகள் அவங்களோட அடிமைகள் தான் உருவாக்கியிருப்பாங்க. இங்கிலீஷ்காரன் வந்தோன்னே அவன்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டானுங்க. ஏன்னா இங்கிலீஷ்காரனுக்கு பிடிச்சிருச்சு. அது எதெல்லாம் பவரில் பணம் இருக்கிற இடத்துல பிடிக்குதோ அதெல்லாம் இவன் போய் அங்கே ஒட்டிக்குவான். அது வரைக்கும் அதை கேவலமாக பேசிகிட்டு இருந்திருப்பான். ஒருத்தன் சூப்பராக பணக்காரன் வந்துட்டு பதவியில் இருக்கிறோம், இது சூப்பராக இருக்குங்கன்னா அதை போய் என்னதுங்க இந்த குழந்தை மாதிரி. குழந்தை என்ன பண்ணும்? சும்மா கிடக்கும், இன்னொரு வீட்டில் கிடக்கும் ஒரு மூலையில். பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு குழந்தை வந்து அதை எடுத்து விளாண்டோன்னா இது என்னதுன்னு போய் பிடிக்கும். அதே குழந்தைங்க தான் இந்த ஆரிய குரு, ஆரிய சித்தாந்தமே அப்படி தான். சரியா? கற்றுக்குவானுங்க. அதுக்கு பேர் கர்நாடிக் சங்கீதம். அப்படி தான் வந்தது. கர்நாடக போர்கள் யாருக்கு நடுவில் நடக்கும்னு பார்த்தோம்? ஃப்ரெஞ்சுக்காரனுங்களுக்கும் இங்கிலீஷ்காரனுங்களுக்கும் நடுவில். யார் இங்கே வர்த்தகத்தில் டாமினா? ஏன்னா அங்கேயும் பங்காளி சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும். எங்கே? ஐரோப்பாவில் இங்கிலீஷ்காரனுக்கு ஃப்ரெஞ்சுக்காரனுக்கு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும். அதே நேரத்தில் இங்கேயும் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஹைதராபாத் நிசாமு கர்நாடிக் நவாப். இந்த ஏரியாவில் கர்நாடிக் நவாப்பு, இங்கே ஹைதராபாத் நிசாம். இங்கே 2 பேரும் 2 மன்னர் இறந்து போயிடுவானுங்க. இறந்ததுக்கப்புறம் உண்மையான வாரிசுக்கும் வேற ஒரு வாரிசுக்கும், இல்லீகல் வாரிசுக்கும் நடுவில் பிரச்சனை நடக்கும். அதாவது வார் ஆஃப் சக்சஷன்பாங்க, வாரிசு உரிமை போர். மன்னர் இறந்துட்டார், அடுத்து யார் வாரிசு மன்னராக? ஃபஸ்ட்டு அங்கே உள்ள பிரச்சனை, அப்புறம் 2வது இங்கே உள்ள பிரச்சனை, அப்புறம் 3வது. அப்போ ஃப்ரெஞ்சுக்காரனுக்கு இங்கிலீஷ்காரனுக்கு நடுவில் சண்டையில் இவங்களையும் இழுத்துக்குவானுங்க உள்ள. 3 போர் நடக்கும். ஃபஸ்ட்டு 1.5 போரில் ஃப்ரெஞ்சுக்காரன் ஜெயிப்பான். அடுத்த 1.5 போரில் இங்கிலீஷ்காரன் ஜெயிப்பான். அதோட ஃப்ரெஞ்சுக்காரன் கதை காலி. அது பார்க்கலாமா? ரைட். இது ஒரு கதை மாதிரி. 18ஆம் நூற்றாண்டின் 3 கர்நாடக போர்கள் பல்வேறு இந்திய ஆட்சியாளர்களிடையே நடைபெற்றது. இவனுங்களையும் உள்ளே இழுத்துக்குவானுங்க. இதில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியும் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியும் எதிரெதிர் அணியில் இருந்தனர். இங்கே உள்நாட்டு போர்னா என்னது? ராஜா இறந்துட்டான், அடுத்து யார் வர்றது? 2 குரூப்புக்கு நடுவில் சண்டை. அதான் உள்நாட்டு போர். அடுத்தது பாரம்பரியமாக ஐரோப்பாவில் பிரிட்டனும் பிரெஞ்சும் போட்டி நாடுகள். ஏன்னா பக்கத்து நாடு பார்த்தோம் இல்லையா நேற்று? சரியா? இதுதான் ஃப்ரான்ஸு, இது பிரிட்டன். வாய்க்கால் சண்டை பக்கத்து நாடு இல்லை இருக்கும். அதான் அங்கே சொல்கிறாங்க அந்த பாயிண்டில், ஒரு லைனில். எதுக்கு லைன் பை லைனாக நடத்துகிறேன்னா, ஸ்டேட்மெண்ட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டான். இதில் எந்த லைனை வேணாலும் எடுத்து ஸ்டேட்மெண்ட்டாக போட்டு காரணம் என்ன, கூற்று சரியா, கூற்றுக்கு சரியான காரணமானு கேட்பான். அதனால் கதை ஃபுல்லாக நீ புரிஞ்சு தான் ஆகணும். ஒன்லைன் ஒரு கொஸ்டின் ஆன்சர் அதை மனப்பாடம் பண்ணால் மட்டும் பத்தாது. ரைட். அந்நிலை இந்தியாவிலும் வணிகம் செய்வதிலும் ஆட்சி செய்வதிலும் தொடர்ந்தது. அவங்களுக்கு நடுவில் போட்டி. சரியா? அதாங்கடா. இதன் விளைவாக தொடர் இராணுவ போட்டி தென்னிந்தியாவின் கர்நாடக பகுதியில் நடைபெற்றது. பார்த்தோம் இல்லையா? அவை கர்நாடக போர்கள் எனப்பட்டன. 1746 முதல் 1763 வரை நடைபெற்றது. கேட்பாங்க, கர்நாடக போர்கள் மொத்தம் எத்தனை, அவை நடந்த காலம் என்ன, எத்தனை வருஷம் ஆகுது கரெக்டாக? 46, 56, 10 வருஷம். அடுத்தது 4, 3, 7, 17 வருஷம். இதுக்குள்ளே 3 போர் நடக்கும். அதுக்குன்னு 17 வருஷம் ஃபுல்லாக நடக்காது, கேப் விட்டு நடக்கும். பார்ப்போம். முதல் கர்நாடக போர் 46 to 48. 2வது கர்நாடக போர் 1749 1754. சரியா? இதை ஜெயிச்சு முடிச்சிருப்பான், அங்கே போயிடுவான் ராபர்ட் கிளைவ். இந்த போரில் பாதியில் தான் ராபர்ட் கிளைவ் வருவான். இங்கே கர்நாடிக் போரில் வந்து அவன் வந்தோடனே ஜெயிச்சிடும். ஃபஸ்ட்டு பார்ட்டில் தோத்துட்டே போவான். அப்புறம் தளபதியை மாற்றுவாங்க. இங்கே ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் படை தளபதியை ராபர்ட் கிளைவ். அவன் வந்தோடனே ஜெயிச்சிடுவான். இங்கே ஜெயிச்சிட்டு இருப்பான். உடனே 57 என்ன ஆகுது, அங்கே கொல்கத்தாவிலேருந்து ஓலை வருது, இந்த மாதிரி இங்கெல்லாம் அடித்து துரத்திட்டானுங்க இங்கே உள்ள வங்காள நவாப். அப்புறம் இவன் போகிறான்.
அங்கே போய் சூழ்நிலையை அனலைஸ் பண்ணி அங்கே ஜெயிக்கிறான் 57 பிளாசி போர். ஓகேவா? அடுத்து 56 உடனே இங்கே போர் உடந்தது. உடனே அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துடுவான். திரும்ப இங்கே வந்து ஜெயிச்சுட்டு எப்போ முடியுது? 63 முடியுது. திரும்ப அங்கே பிரச்சனை, பக்சார் போர். அந்த அங்கே உள்ள தளபதியை போய் ஜெயிக்கிறான். அந்த கேப்பில் இவன் இங்கேருந்து போயிடுவான். ஏன்னா அப்போல்லாம் வந்துட்டு மாதக்கணக்காக இங்கேருந்து போகிறதுக்கு. இப்போ உள்ள மாதிரிலாம் இல்லை. ஃப்ளைட் ஏறி உடனே அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் போக முடியாது. இங்கேருந்து அங்கே போவான். போனோடனே தான் அந்த அலகாபாத் உடன்படிக்கையெல்லாம் 1765 அதெல்லாம் போட்டான். போட்டு வாங்கிட்டு அங்கே வங்காளத்துக்கு இவன் வந்துட்டு ஆளுநராக மாறிடுவான். ராபர்ட் கிளைவ் அவன் தானே ஜெயிக்கிறாங்க. ஒப்பந்தம் போட்டதெல்லாம் அவன் தான் வங்காளத்தின் ஆளுநர். ஆளுனா வங்காள பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நிலம், அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஹெட் இவன் தான். வங்காளத்தின் ஆளுநராக நியமிக்கப்படுற யார்? ராபர்ட் கிளைவ். முதல் ஆளுநர் யாருன்னு கேட்பாங்க. வங்காளத்தின் முதல் ஆளுநர் ராபர்ட் கிளைவ் தான். ஓகேவா? முதல் கர்நாடக போர் 1746 1748. ஐரோப்பாவில் ஏற்பட்ட ஆஸ்திரிய வாரிசுரிமை போரில் பிரிட்டனும் பிரான்ஸும் எதிரெதிர் அணிகளாக இருந்தன. அங்கே வாரிசுரிமை போர். ஆஸ்திரியா அது ஒரு நாடு எங்கே? ஐரோப்பாவில். இந்த இடத்துல வரும். இந்த இருக்குது பார்த்தீங்களா? ஆஸ்திரிய தலைநகர் தான் வியன்னா. இங்கே வாரிசுரிமை போர் இருக்குது. ஒரு குரூப்புக்கு ஃப்ரான்ஸ் ஹெல்ப் பண்ணுறான் ஒருத்தன், இன்னொருத்தனுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறான்? இங்கிலாந்து ஹெல்ப் பண்ணுறான். அங்கே போர் ஆஸ்திரியா ஐரோப்பாவிலேயே. அப்போ இங்கே இவன் நினைக்கிறவன் தான் இங்கே ஆட்சிக்கு வரணும், இவன் வேணும், இவனும் சண்டை போட்டுக்கிறானுங்க ஐரோப்பாவில். அதை காரணமாக வச்சு இங்கேயும் சண்டை போட்டுக்கிறானுங்க. எங்கே? இந்தியாவில். கேட்பாங்க காரணம், முதல் கர்நாடிக் போருக்கு காரணம் என்ன? ஐரோப்பாவில் ஆஸ்திரியாவில் ஏற்பட்ட வாரிசுரிமை போர். அதை காரணமாக வச்சு இங்கேயும் சண்டை போடுறானுங்க. எல்லாமே கேள்வி. அடையாறு போர். அடையாறு எங்கே இருக்குது? சென்னை. அடையாறுங்கிறது ஒரு ஆறு, அதோட நதிக்கரையில் தான் சண்டை நடக்குது. அமைந்துள்ள சாந்தோம் என்ற இடத்தில் கர்நாடக. சாந்தோம் யார் கண்ட்ரோலில் இருந்துச்சு? சாந்தோம் போர்ச்சுகீசியரா? போர்ச்சுகீசியரா டச்சுக்காரனா? எடுத்து பார்த்துக்கங்க. கர்நாடிக் நவாப் அன்வருதீனுக்கும் பிரெஞ்சு படைக்கும் இடையே போர் நடைபெற்றது. அதாவது என்ன ஆகுனா, பிரெஞ்சுக்காரங்க பாண்டிச்சேரி இருக்கான் இல்லையா, அங்கே இருப்பான். அங்கேருந்து வந்துட்டு சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரங்களுடைய கோட்டையை வந்து அட்டாக் பண்ணுவான். பிரிட்டிஷ்காரன் கோட்டை வந்துட்டு கர்நாடிக் நவாப்லாம் அவனுடைய நவாப் இருக்கால, அவனுடைய கண்ட்ரோலில் இருக்கும், அவனுடைய ஏரியா. என் ஏரியாவில் வந்து நீ இங்கிலீஷ்காரன் அடிக்கிறியாடான்னு சொல்லிட்டு இவன் கர்நாடிக் நவாப் இருக்கான் இல்லையா, அவன் போய் யாரை அடிக்கிறா? பிரெஞ்சுக்காரனை அடிப்பான். அந்த கர்நாடிக் நவாப் தான் யார்? அன்வருதீன். ஆக்சுவலாக இவன் நவாப் இல்லை, ராஜாவோட பையன், தளபதி. யார்? அன்வருதீன். பிரெஞ்சு படைக்கு இடையே போர் நடைபெற்றது. எப்போ நடக்குது? அடையாறு போர் நடந்த ஆண்டு கேட்பான். சிம்பிளாக கேட்டால் யாருக்கு நடுவில் நடந்தது? பிரெஞ்சுக்காரனுக்கும் அன்வருதீனுக்கும் இடையே நடந்தது. அன்வருதீன் ஆங்கிலேயரின் உதவியை நாடினார். ஆங்கிலேயரின் சப்போர்ட்டு கூப்பிட்றான். கேப்டன் பாரடைஸ் தலைமையிலான மிகச்சிறிய பிரெஞ்சு படை மாப்பூஸ்கான் தலைமையிலான மிக வலிமை வாய்ந்த நவாப் படையினை தோற்கடித்தது. மாப்பூஸ்கான் அன்வருதீன் இருக்கான் இல்லையா, அவனுடைய படை தலைவர் தான் மாப்பூஸ்கான். திரும்ப வருவான் பாருங்க. மாப்பூஸ்கான் தான் பின்னாடி பேர் மாற்றி வருவான்னு நினைக்கிறேன். கமல் ஒரு படம் எடுத்தானே, என்ன படம்? ஆனால் எடுக்கலை, வந்தான் அவன் நினைக்கிறேன். பாப்போம். சரி, மருதநாயகம். இந்த மாப்பூஸ்காரன் மருதநாயகனாக மாறுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்படி தான் எனக்கு தோணுது, புரியல, ஞாபகம் இல்லை. பிரெஞ்சு படை மாப்பூஸ்கான் தலைமையிலான மிக வலிமை வாய்ந்த நவாப் படையினை தோற்கடிக்குது. நன்கு பயிற்சி பெற்ற ஐரோப்பிய படை இந்திய படை வெற்றி பெற்று தங்கள் மேலாண்மையை நிலைநாட்டிய முதல் நிகழ்வு இதுவே. பிரெஞ்சுக்காரன் தான் ஜெயிக்கிறான். ஆற்காடு நவாப்போட படை, அதோட தளபதி மாப்பூஸ்கான். ஆற்காடு நவாப் யார்? அன்வருதீன். ப்ளஸ்ஸு அவங்க கூட ஆங்கில படை, 2 படையும் சேர்த்து தோக்கடிக்கிறான். எங்கே தோக்கடிக்கிறான்? அடையாறு போரில். அடுத்தது ஐலா ஷப்பேல் உடன்படிக்கை. அங்கே ஐரோப்பாவில்
போர் முடிவுக்கு வந்துடும். வாரிசுரிமை போய் முடிவுக்கு வந்துருச்சு. அங்கே ஒரு உடன்படிக்கை போடுறானுங்க. இந்த மாதிரி இங்கே இதில் நிறைய விஷயம் கட் பண்ணிட்டானுங்க. பழைய புக்கில் நல்லாயிருக்கும், ஆனால் இதில் இருந்தால் கேட்பான், பழசு கேட்க மாட்டான். அதனால் இதை படிங்க. அங்கே போர் முடிவுக்கு வந்துடும். வந்தோடனே அங்கே ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க. ரைட். எல்லோரும் ஒப்பந்தம் எப்போ போடுவாங்கன்னா, எப்பயுமே ஒரு போர் முடிஞ்சோடனே 2 பேரும் யாருமே ஜெயிக்க மாட்டானுங்க. அல்லது ஒருத்தன் ஜெயிச்சிருப்பான், இன்னொருத்தனை கொண்டிருக்க மாட்டான். இருந்தாலும் ஓரளவுக்கு அரை குத்து கொலையுருமா இருப்பான்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒப்பந்தம் போட்டுக்குவானுங்க. ஒருத்தன் ஜெயிச்சிட்டா இன்னொருத்தன் டோட்டலாக காலி பண்ணிட்டானா அங்கே ஒப்பந்தமே இருக்காது. சரியா? அல்லது 2 பேருமே அப்போ ரொம்ப சேதம் ஏற்படுது, ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படின்னு இறங்கி வருவானுங்க. அப்போ தான் ஒப்பந்தன்ற வார்த்தையே வரும். உடன்படிக்கை, ட்ரீட்டி இங்கிலீஷில். அக்ரிமெண்ட்னு சொல்ல மாட்டாங்க, ட்ரீட்டி. ஸோ அங்கே முடிவுக்கு வந்துட்டு சரி அவங்க லேண்டை அவன்கிட்ட கொடுத்துருவோம், ஒருத்தன் பிரச்சனையில் இன்னொருத்தன் தலையிட வேணாம், உள்நாட்டு பிரச்சனையில் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டுக்குவாங்க. அதேமாரி இந்தியாவில் ஃப்ரெஞ்சுக்காரன் கைப்பற்றினாலே அந்த லேண்டெல்லாம் திரும்ப என்ன பண்ணி இங்கிலீஷ்காரன்ட்ட கொடுத்துரு, அவன் ஏரியாவில் நீ சண்டைக்கு போகாத, உன் ஏரியாவுக்கு நீ போகாத அப்படின்னு அங்கே ஒப்பந்தம் போடுவாங்க. அதானது ஐலா ஷப்பேல் உடன்படிக்கை. ஐரோப்பாவில் நடைபெற்ற ஆஸ்திரிய வாரிசுரிமை போரின் முடிவில் ஏற்பட்ட ஐலா ஷப்பேல் உடன்படிக்கையின் மூலம் முதல் கர்நாடக போர் முடிவுக்கு வருது. இதன்படி மதராஸ், சென்னை ஆங்கிலேயரிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டது. திரும்ப சரியா? மாறாக வட அமெரிக்காவின் சில பகுதிகளை பிரெஞ்சு பெற்றது. வட அமெரிக்காவில் கொஞ்சம் ஏரியா பிடிச்சிருக்காங்க. வட அமெரிக்கா இங்கிலீஷ்காரன் கண்ட்ரோல் தான், அதை வாங்கியிருக்கானுங்க. இதெல்லாம் கேட்பாங்க. ஐலா ஷப்பேல் உடன்படிக்கை எந்த ஆண்டு போடப்பட்டது, யாருக்கு இடையே போடப்பட்டது, விளைவு என்ன அப்படின்னு கேட்பாங்க. விளைவு என்னது? இந்தியாவில் பிரிட்டிஷ்காரனோட லேண்டை திரும்ப கொடுத்துட்றான் பிரெஞ்சுக்காரன். அதுக்கு ஈடாக என்ன பண்ணுறான், அமெரிக்காவில், வட அமெரிக்காவில் கொஞ்சம் லேண்டை வாங்கிக்கிறான். யார்? பிரெஞ்சுக்காரன். 2ஆம் கர்நாடக போர். இப்போ இங்கே வாரிசுரிமை போர். முதல் இதில் வந்து ஆஸ்திரிய வாரிசுரிமை போர். இப்போ என்னாவது இங்கே ஹைதராபாத்து சொன்னாலே அங்கே ஹைதராபாத், அங்கே ராஜா செத்து போயிடுவான். அதேமாதிரி இங்கே ராஜா செத்து போயிடுவான் கர்நாடிக் ரீஜனில். அப்போ இங்கே ஒரு வாரிசுரிமை போர் நடக்குது, இங்கே ஒரு வாரிசுரிமை போர். சரியா? இப்போ ஏபி வச்சுக்கோம். ராஜா இறந்துடுறாரு, இங்கே இறந்துடுறாரு. ஏ வந்துட்டு லீகலாக இவன் தான் அடுத்தது வந்து ராஜாவாக மாறணும். இப்போ பையன்னு வச்சுக்கோங்க, ராஜாவோட பையன் இருக்கான், பேரன் அதுக்குள்ளே அப்பாவை மீறிட்டு நான் தான் ராஜாவாவேன் அப்படிங்கிறான். எது நியாயம்? அப்பா வரதானே இவனோட அப்பா, அவனோட இவர் ராஜாவுக்கு பையன், இவனுக்கு அப்பா. ராஜாவோட பையன் தானே வரணும் லீகலாக, இவன் வரணும் அப்படின்னு ஆசைப்படுவான். அதேமாதிரி இன்னொரு இடத்துல என்ன ஆகும் அப்படின்னாக்கா, பையன் இருப்பான் ஏ, மருமகன் இருப்பான் பி. பையனை விட்டு நான் மருமகன் தான் வருவேன்னு சொல்லுவான். புரிஞ்சதா? அப்போ இவனுக்கு சண்டை, இங்கே இவனுக்கு சண்டை. அதில் ஃப்ரெஞ்சுக்காரன் என்ன பண்ணுவான், இல்லீகலாக வரான்ல, சட்டப்பூர்வமாக இல்லாமல் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுவான் ஃப்ரெஞ்சுக்காரன். இவன் ஃப்ரெஞ்சுக்காரன்ட்ட இவனுக்கு 2 பேரும் போனவுடனே அவனுக்கு எதிரி யார்? ஃப்ரெஞ்சுக்காரனுக்கு எதிரி, அவனுக்கு ஈக்குவலானவன் இங்கிலீஷ்காரன். இவனுங்க 2 பேரும் இங்கிலீஷ்காரன்ட்ட போயிடுவான். இங்கிலீஷ்காரன்ட்ட போயிடுவானுங்க. ஃப்ரெஞ்சுக்காரன் தான் ஃபஸ்ட்டு ஜெயிப்பான். ஜெயிச்சுட்டு இவனையும் போட்டு தள்ளிடுவான், இவனையும் போட்டு தள்ளிடுவான், இவனுங்களை உட்கார வச்சுருவான். அப்புறம் இங்கிலீஷ்காரன் ராபர்ட் கிளைவ், இங்கிலீஷ்காரன் படைத்தலைவர் ராபர்ட் கிளைவ் மாறினவுடனே அப்படியே உள்ட்டா, இவனை போட்டு தள்ளிட்டு வேற ஒருத்தனை ராஜா வைக்கிடுவான். அதேமாதிரி இங்கேயும் இவனை போட்டு தள்ளிடுவானுங்க. போட்டு தள்ளினவுடனே இவனோட பையன் ஒருத்தன் இருப்பான், அவன் நேராக ஓடி போய் ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே பூந்துக்குவான். சரி, இப்போ முன்னாடி யார்? இவனோட பையன் இருப்பான், இவன் தான் ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே பூந்துக்குவான். இவனை போட்டு தள்ளிட்டு இவனோட பையன் இருக்காலே அவனை கொண்டு வந்து ராஜா வைக்கிடுவானுங்க. யார்? இங்கிலீஷ்காரன். இதான் 2வது போர். இவனுக்கு பேரெலாம் எனக்கு மறந்து போச்சு, அதனால் ஏபின்னு போட்டு வச்சுட்டேன். பார்ப்போம்.
இரண்டாம் கர்நாடக போர். கர்நாடகம் மற்றும் ஹைதராபாத் ஆகிய பகுதியில் ஏற்பட்ட வாரிசுரிமை பிரச்சனையே போருக்கு காரணம். கேட்பாங்க இரண்டாம் கர்நாடக போருக்கு என்ன காரணம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு கேட்குறப்ப கஷ்டமாக இருக்கும். வசந்த் இன்னும் ஆரம்பிக்கல நீங்கள். திரும்ப திரும்ப கேட்க கேட்க ஞாபகம் வந்துடும். கதையாக எடுத்து பாருங்கள் ரிவிஷன் பண்ணுறப்போ. கர்நாடக நவாப் பதவிக்கு அன்வரிதும் சொன்னாலே, அன்வருதீன் கர்நாடக நவாப்பு அடையார் போரில் சண்டை போட்டிருப்பாங்கள்ல, அவனோட படை தளபதி யார்? மாபூஸ் கான். இவன் ஆக்சுவலாக யார்? பட்டத்து இளவரசன். இவங்க அப்பா தான் அப்போ அடையார் போகிறப்ப ராஜாவாக இருப்பார். சரியா? ரைட். ஓகே. சந்தா சாஹிப்பும் உரிமை கோரினர். அன்வருதீன் தான் அவனோட பையன், சந்தா சாஹிப் கிடையாது. அதே போல் ஹைதராபாத் நிசாம் பதவிக்கு நாசிர் ஜங்கும் முஜபர் ஜங்கும் உரிமை கோரினர். சரி, அப்போது கர்நாடகா, இதை வந்து கர்நாடகான்னு வச்சுக்குவோம். இங்கே இதை வந்து இப்படி வச்சுக்கலாம். இது கர்நாடகம். சரி, இது ஹைதராபாடு, இது கர்நாடகம். ரெண்டு இடத்துலையும் போர் நடக்குது. அதேமாதிரி பேர் வச்சுக்குவோம். அன்வருதீன், சந்தா சாஹிப். அதை பார்த்தீங்கன்னா தான் புரியும். அன்வருதீன் இந்த பக்கம் ஏ வச்சுக்குவோம். சந்தா சாஹிப். மாற்றி எழுதிட்டுனா கீழே எழுதணும். கரெக்டாக தப்பாக எழுதுறேன். சரி, அன்வருதீன் கர்நாடிக், இது சந்தா சாஹிப் பேரன் நினைக்கிறேன். சந்தா சாஹிப் இந்தியா மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. அடுத்து அதே போல் ஹைதராபாத் நிசாம் பதவிக்கு நாசிர் ஜங்கு முஜபர் ஜங். இதில் யார் நல்லவன்? முஜபர், நாசிர் ஜங். இவன் இந்த ரெண்டு பேரும் தான் லீகலு. இவனுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா? இங்கிலீஷ்காரன். இவனுக்கு ஃப்ரெஞ்சுக்கார். போக்க பாருங்கள், அப்படியே தெரியும். இதனால் தக்கான பகுதியில், தக்கானா என்ன பார்த்தோம்? இதுக்கு இந்த பக்கம் தான் தக்கான பகுதி. தக்கான அரசர்கள் பார்த்துருப்போம்ல, அதான் தக்கான. டெக்கான் ரீஜன், அதான் கர்நாடிக் ரீஜன். தக்கான பகுதியில் பிரெஞ்சுக்காரர்கள் சந்தா சாஹிப்பிற்கும் முஜபர் சங்கிற்கும் உதவி செய்தனர். சந்தா சாஹிப்பு, முஜபர் சங் ரெண்டு பேரும் இல்லீகலானவனுங்க. அவனுங்களுக்கு பிரெஞ்சுக்காரன் சப்போர்ட் பண்ணுறான். ஆங்கிலேயர்கள் அன்வருதிற்கும் நாசிர் சங்குக்கும் உதவினர். நாதிர் சங்கு, அன்வருதீன் ரெண்டு பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. மறைமுகமாக அங்கே 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 கேள்வி கேட்டால், யூரோப்பில் அவங்க நாட்டில் கேள்வி கேட்டால், இல்லைங்க அவங்க உள்நாட்டுக்கு சண்டைங்க, எனக்கு தெரியாதுங்கன்றான். ஆனால் ஆக்சுவலாக சண்டை போடுறது யார்? இவனுங்க ரெண்டு பேரும். நீயா நானா பார்த்துக்கலாம் வாடான்னு இவனுங்களை பேருக்கு வச்சுக்கிட்டு, உள்நாட்டு கலவரத்தை பேருக்கு வச்சுக்கிட்டு சண்டை போடுறாங்க. இப்போர் மூலம் இந்தியாவில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்ட ஆங்கிலேயரும் பிரெஞ்சுக்காரரும். இதில் எந்தெந்த அணியில் யார் யார் இருந்தாங்கன்னு கேட்பாங்க. சரியா? அடுத்தது இரண்டாம் கர்நாடக போருக்கு யார் காரணம்? என்ன காரணம்? கர்நாடகாவிலையும் ஹைதராபாத்தில் நடந்த உள்நாட்டு கலவரம் அல்லது வாரிசுரிமை போர், அதான் காரணம். பிரெஞ்சுக்காரன் யார் யாருக்கு ஹெல்ப் பண்ணான்? யார் யாருக்கு ஹெல்ப் பண்ணான்? முஜபர் ஜங், சந்தா சாஹிப். ஆங்கிலேயர் யாருக்கு ஹெல்ப் பண்ணான்? சந்தா சாஹிப்பு, அன்வருதீன். எல்லாமே கேள்வி. இதை பிரித்து அது ஏகப்பட்ட கேள்வி கேட்கலாம். கதையை புரிஞ்சுக்கங்க. அவன் எப்படி கேட்டாலும் எழுதிடலாம். ஆம்பூர் போர், இது சென்னை பக்கத்தில் தானே இருக்குது. சென்னைக்கு இந்த பக்கம் 1749. அதுதான் விளைவு. ஆகஸ்ட் 3, 1749 ஆம்பூரில் நடைபெற்ற போரில் பிரெஞ்சு கவர்னர் டியூப்ளே, பிரெஞ்சுக்காரன் டியூப்ளே, இவன் இருக்கிற வரைக்கும் தான் பிரெஞ்சுக்காரன் ஜெயிச்சிட்டே இருப்பான். இவன் போனோன்னு அங்கே ராபர்ட் கிளைவ் வந்துடுவான். சந்தா சாஹிப், முஜபர் சங் ஆகியோரின் கூட்டுப்படைகளால்
கர்நாடக நவாப் அன்வர்தீன் தோற்கடிக்கப்பட்டு. நல்லா பார்த்துக்கோங்க. டியூப்ளே ஃப்ரெஞ்சோட தளபதி யார்? டியூப்ளே. படத்தை பார்த்தா புரியும். டியூப்ளே, சந்தா சாஹிப்பு, முஜவர் சங், இவங்க 3 பேர் சேர்ந்து ஆம்பூர்ன்ற இடத்துல அன்வர்தீனை போட்டு தள்ளிட்டானுங்க. எப்போ நடக்குது? 1749 ஆம்பூர் போர். இயரோட இவன் போட்டு தள்ளனோடனே இவன் பையன் என்ன பண்ணுவான்? அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுவான். ஓடி வந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ள அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்குவான். ஏன்னா கோயிலுக்குள்ளே முஸ்லீம் என்ட்ராக மாட்டானுங்க, இவனுங்களும் யாருமே கோயிலுக்குள்ளே என்ட்ராக மாட்டாங்க. கோயில் இல்லையா, கடவுள், அவனுங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, அதனால் அங்கே கோயிலுக்குள்ளே என்ட்ராக மாட்டான். அங்கே வந்து ஒளிஞ்சிக்குவார். அப்படியே போர் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து அங்கே போவானுங்க மேலே. அன்வர்தீன் மகன் முகமது அலி, அவர் பேர் என்னது? முகமது அலி. கோயில் பேரை போடல பாருங்கள். கோயில் சந்தா சாஹிப்பை பிரெஞ்சுக்காரர்கள் கர்நாடக நவாப் ஆக்கினர். சந்தா சாஹிப் ஆக்கியாச்சு. படத்தை பார்த்தா முடிஞ்சு போச்சு. இவன் செத்து போயிட்டான், மையம் ஓடி போயிட்டான், அவனை தூக்கி ராஜாவாக்கிட்டானுங்க. திரும்ப அப்படியே ரிவர்ஸ் ஆகும் செகண்ட் பார்ட்டில். அடுத்தது அதற்கு ஈடாக பாண்டிச்சேரியை சுற்றில 80 கிராமங்களை வெகுமதியாக பிரெஞ்சுக்காரர்கள் உன்னை ஆக்கிட்டெல்லாம் ராஜாவா அப்படி சந்தா சாஹிப்கிட்ட இருந்து பாண்டிச்சேரி இங்கே இருக்கும். நிறையா லேண்டு 80 கிராமத்தை வாங்கிக்கிறாங்களாமா. எல்லாமே கொஸ்டின் பார்த்துக்கோங்க. தக்காணத்திலும் பிரெஞ்சுக்காரர்களால் நாசிர் ஜங் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். அங்கே தக்காணனா எங்கே? ஹைதராபாத். நாசிர் ஜங் காலி, முஜவர் சங் அவரை ராஜா வைக்கிறாங்க. யார் ஜெயிச்சது ஃபஸ்ட் பார்ட்டில்? பிரெஞ்சுக்காரன். ஆனால் முடியல, போர் இன்னும் முடியல. போர் அப்படியே இப்போ தலைகீழாக மாறும், எல்லாமே மாறப்போகுது. அடுத்தது முஜபர் சங் ஹைதராபாத்தின் நிசாம் ஆனார். புதிய நிசாம் பிரெஞ்சுக்காரர்களுக்கு போதிய வெகுமதி வழங்கினார். அவன் அதே மாதிரி வட இந்தியா அங்கே இந்த ஏரியாவெல்லாம் நிறைய லேண்டை கொடுத்துருவான் வச்சுக்கிடான்னு. அதுதான் இப்போ கூட நான் சொன்னேன் இல்லையா, 4 லேண்ட் இருக்கும் பிரெஞ்சுக்காரனுக்கு. இங்கே ஆந்திராவில் ஒரு லேண்ட் இருக்கும், அந்த லேண்ட் அவன் கொடுத்தது தான் அவனுக்கு. தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி, காரைக்கால், இது மாகியா யானமான்னு தெரில, பேர் மறந்து போச்சு. இங்கே ஒரு லேண்ட் இருக்கும், கேரளாவில் ஒரு லேண்ட் இருக்கும். இந்த லேண்டை கொடுத்ததே இவன் தான். ஓகேவா? ரைட். அவர் கிருஷ்ணா நதியின் தென்பகுதியில் ரைட் தென்பகுதியில் அனைத்திற்கும் யார்? முஜபர் சங். கிருஷ்ணா நதிக்கு தெற்கில் இருக்கக்கூடிய எல்லா லேண்டுக்கும் தளபதி யாரை போடுறா? டியூப்ளே. யார்? பிரெஞ்சுக்காரன் ஆளுநராக நியமிக்கிறார். அப்புறம் 1751 தன் மக்களால் முஜபர் சங் படுகொலை செய்யப்பட்டார். முஜபர் சங்கை மக்களே சேர்ந்து போட்டு தள்ளிட்டானுங்க. மக்களே. முஜபர் சங் இந்த ஏரியாவுக்கு டூப்ளே ஆளுநராக போடுறாரு. மக்களே சேர்ந்து முஜபர் சங்கை போட்டு தள்ளிட்டானுங்க. ஏன்னாக்கா இவன் இல்லீகல் தானே, நாசிர் சங் தான் ராஜாவாக இருக்கணும். பிரெஞ்சுக்காரன் சப்போர்ட்டில் இவன் ராஜாவாயிட்டான். மக்களுக்கு அதெல்லாம் புரிய வருது. இன்னும் நிறையா காரணங்கள் இருக்குது. ஸோ போட்டு தெளிகிறாங்க முஜபர் சங். அப்போ இங்கே ராஜாவே யாரும் இல்லை. பார்ப்போம். நாசிர் ஜங்குடைய சகோதரர் ஜலபத் ஜங் பிரெஞ்சு படை தளபதி புஷியின் உதவியுடன் ஹைதராபாத் நிசாம் ஆகிறார். மக்கள் அவரை போட்டு தள்ளிட்டாங்களா? யார்? இவரை, முஜபர் ஜங். அப்புறம் நாசிர் ஜங்கோட சகோதரர் ஜலபத் ஜங். இல்லை பேரில் ஒரே மாதிரி தான் இருக்கும். படம் போட்டு பாருங்கள், இந்த வீடியோ திரும்ப பாருங்கள். ஜலபத் ஜங் அவர் ராஜாவாயிடுவார். அவர் தான் கடைசி வரைக்கும் தொடருவார். ஹைதராபாத் நிசாமே இவங்களோட வாரிசு தான் வந்துக்கிட்டே இருக்கும். பார்ப்போம். என்ன சூர்யா என்ன சொல்கிறாரு? அவர் குண்டூர் மாவட்டத்தை தவிர வட சர்க்கார் முழுவதும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கினார். குண்டூர் இங்கே இருக்குல்லையா, இங்கே இருக்கும் ஆந்திராவில். வட சர்க்கார், நார்தன் சர்க்கார்னு வச்சுக்கோங்க. கிருஷ்ணா நதியிலேருந்து இது வந்துட்டு சோழமண்டல கடற்கரை, கிருஷ்ணா நதி வரைக்கும், கிருஷ்ணாவிலேருந்து காவேரி வரைக்கும். சரியா? அதுக்கு மேலே இருக்கிறது நார்தன் சர்க்கார், வட சர்க்கார்னு சொல்லுவாங்க. குண்டூரை தவிர அப்படியே வட சர்க்கார் இந்த கடற்கரை முழுவதும் யாருக்கு கொடுத்துட்டான்? ஜலபத் சங்கு டூப்ளேக்கு, பிரெஞ்சுக்காரன்னு கொடுத்துட்டான் பிரதிபலனா. இதன் மூலம் டூப்ளேவின் அதிகாரம் உச்ச நிலையை எட்டியது. ஒரே ஒரு போர் தான் நடந்தது, ஆம்பூர் போர். ஆம்பூர் போரில் யார் ஜெயிக்கிறா? டூப்ளே, சந்தா சாஹிப்பு, முஜபர் ஜங். அன்வர்தீனை கொண்டு போடுறாங்க. அவனோட பையன் அலி ஓடி போய் அங்கே ஒளிஞ்சிக்கிறான்.
இங்கே சந்தா சாஹிப் ராஜாவாக மாறிடுறான். அதுக்கு பலனா இவன் 80 கிராமங்களை வாங்கிக்கிறான் டியூப்ளே. அடுத்து அங்கே போகிறானுங்க. அங்கே போனாக்கா நாசிர் சங்கை போட்டு தள்ளிடுறானுங்க. யார்? இந்த 3 பேர் சேர்ந்து தான் முஜபர் சங்கை ராஜாவாக்குறாங்க. முஜபர் சங்கை மக்கள்லாம் சேர்ந்து கொண்டாடுறாங்க. 2வது போர் போயிட்டுருக்கு, மக்கள் சேர்ந்து கொண்டாடுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறான், யாரா ராஜாங்கிறப்ப நாசிர் சங்கோட தம்பி ஜலபத் சங்கு ராஜாவாக மாறுறான். அவன் நார்தன் சர்க்கார் ஃபுல்லாக டூப்ளேக்கு கொடுத்துட்றான். ஃப்ரெஞ்சுக்காரனுக்கு டூப்ளேக்குன்னு சொல்லக்கூடாது. இதோட நிற்கிது. இப்போ தான் ஒரு மாற்றம் நடக்கும். ஆற்காட்டு போர். இத்தருணத்தில் டூப்ளே முகமது அலி தஞ்சம் புகுந்த திருச்சி கோட்டையை முற்றுகையிட ஒரு படையை அனுப்பினார். யார்? முகமது அலி, அன்வருதினுடைய பையன். அங்கேருந்து ஒரு படையை அனுப்பி விட்றாரு. போய் அவனை புடியை காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்காங்க படை. இம்முயற்சியில் சந்தா சாஹிப்பும் தன்னை பிரெஞ்சு படைகளோடு இணைத்து கொண்டார். ஏன்னா சந்தா சாஹிப்பு முகமது அலி வந்தானா அவன் தான் ராஜா, பிரச்சனை வரும். அதனால் டியூப்ளே கூட சேர்ந்துட்டு அவன் படை அனுப்புகிறான் சந்தா சாஹிப். இச்சமயத்தில் ஆற்காட்டை தாக்க ராபர்ட் கிளைவ் கம்பெனியுடன் அனுமதி கோரினார். ஆற்காடு நவாப் இருக்கால அங்கே. இப்போ இவங்க தான் என்னது, இந்த ராஜாவோட படை இங்கே போயிடுச்சு, பிரெஞ்சுக்காரன் படை இங்கே போகுது. அப்போ தான் சென்னையில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய படை தளபதியை மாற்றுறாங்க. இவன் ரொம்ப காலமாக ராபர்ட் கிளைவ் வந்து கிளர்க்காக இருப்பான் சென்னையில். அதனால் இங்கே உள்ள கிளைமேட்டு, இங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்பு எல்லாமே அவனுக்கு தெரியும். மக்களோட மனநிலை எல்லாமே தெரியும். யாருக்கு? ராபர்ட் கிளைவுக்கு. அதனால் எனக்கு சரியான அவன் தான் இப்போ படை தளபதியாக வருவான். வந்த உடனே எனக்கு கொடுங்க, நான் போய் அட்டாக் பண்ணுறது தான் சரியான டைம். ஏன்னா அவங்க எங்கே போயிட்டானுங்க, திருச்சிக்கு போயிட்டுருக்கானுங்க. போய் அட்டாக் பண்ணுறான். அங்கே இருந்தால் அப்படியே மாறிடும், சூழ்நிலை அப்படியே மாறுது. செகண்ட் பார்ட்டு, 2வது கர்நாடிக் போரில் செகண்ட் பார்ட். ஆங்கிலேய கவர்னர் சாண்டர்ஸ் ராபர்ட் கிளைவின் திட்டத்துக்கு அனுமதி வழங்குகிறார். 200 ஆங்கில படையினர் 300 இந்திய படை வீரர்களுடன், இங்கிலீஷ்காரன் 200 பேர், நம்மாளுங்க 300 பேர். கிளைவ் ஆற்காட்டை தாக்கி கைப்பற்றார். ஆற்காட்டு கோட்டையை கைப்பற்றுறார். ஆங்கில படை தளபதி ஸ்டங்கர் லாரன்ஸ் உதவியுடன் கிளைவ் ஆரணி, காவேரிப்பாக்கம் ஆகிய இடங்களை பிரெஞ்சு படைகளை தோற்கடித்தார். அங்கெல்லாம் தோற்கடிக்கிறார். ஆரணி, காவேரிப்பாக்கம்லாம். அச்சமயத்தில் சந்தா சாஹிப் திருச்சியில் கொலை செய்யப்பட்டார். சந்தா சாஹிப்பை போட்டு தள்ளிட்டானுங்க திருச்சியில். ஒரு காரில் இவனையும் காலி. பாருங்கள், எல்லாருமே காலி. இப்போ சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் ராஜாவாயிட்டான் அங்கே, ஜலபத் சந்த், அவன் தம்பி. சந்தா சாஹிப் செத்து போயிட்டானா, அப்போ வேறு வாரிசு யார் இருக்கா? இவனோட தம்பி இருக்கான். நியாயம் வென்றது. உண்மையான லீகலாக இவனுங்க தானே வரணும். நீதி வென்றதா? ஆமாம், கடவுள் கருணை காட்டிட்டார், தண்டனை கொடுத்துட்டார் அவனுங்களுக்கு. அப்புறம் அலி இருக்கான் இல்லையா, முகமது அலி, அவனை இங்கே ராஜா வைக்கிறாங்க. இங்கிலீஷ்காரன் ஆக்குவான். அன்வருதின் மகன் முகமது அலி ஆங்கிலேயர் உதவியுடன் ஆற்காட்டு நவாப்பானார். இத்தோல்வியால் பிரெஞ்சு நாட்டு அரசாங்கம் டூப்ளியேவை பாரிஸுக்கு திரும்ப அழைத்தது. டியூப்ளியே தோற்று போயிட்டார்ல, ராபர்ட் கிளைவ் வந்தோன்னே அவன் ஜெயிச்சிட்டான், டியூப்ளியே அவுட்டு. அப்போ பெருத்த அவமானம், மாயாணி அப்படின்னு டியூப்ளியே அவங்க நாட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. எங்கே நடக்குது? ஆற்காட்டு போர். ஆற்காட்டில் யார் போய் ஜெயிச்சது? அதாவது சந்தா சாஹிப்பும் டியூப்ளியேவும் திருச்சி போய் அங்கே முகமது அலியை கைப்பற்றதுக்காக போகிறாங்க. அந்த கேப்பில் ஆற்காட்டுக்கு படை எடுத்துகிட்டு போகிறான் யார்? ராபர்ட் கிளைவ். ஜெயிச்சிட்றான். சந்தா சாஹிப்பை அங்கே வச்சு போட்டு தள்ளிட்டு முகமது அலியை கொண்டு வந்து ராஜாவாக்கியாச்சு. அப்போ யார் ஜெயிச்சா? இங்கிலீஷ்காரன் ஜெயிச்சிட்டான். ஃபஸ்ட்டு பார்ட்டு ஃபுல்லாக ஃப்ரெஞ்சுக்காரன் ஜெயிச்சிருப்பான், செகண்ட் பார்ட்டு இங்கிலீஷ்காரன். ராபர்ட் கிளைவ் வந்தோடனே அதனால் ராபர்ட் கிளைவ் ஆற்காட்டு வீரர் அப்படிம்பாங்க. ஆற்காட்டில் போய் ஜெயிச்சான்ல, தோற்றுக்கிட்டு இருந்தோம், ஜெயிக்க வச்சுட்டான். அதனால் ஆற்காட்டு வீரர் அப்படிம்பாங்க. யார? ராபர்ட். அப்புறம் தோற்று போயாச்சா, இங்கே ஃபஸ்ட்டு இதில் வந்து அங்கே ஒப்பந்தம் போடுவான், ஐலா ஷபேல் உடன்படிக்கை. வாரிசுரிமை போர் அங்கனால தான் ஃபஸ்ட்டு கர்நாடிக் போர் உருவாகுது. அங்கனா இங்கே ஐரோப்பாவில். 2வது இங்கே வாரிசுரிமை போர், அதனால தான் போர். அதனால் இங்கேயே ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. பாண்டிச்சேரியில் வச்சு ஒப்பந்தம், அவன் லேண்டை அவன் எடுத்துக்கோ, தலையிடாத அப்படின்னு ஒப்பந்தம் போடுவாங்க. யாருக்கு? இங்கிலீஷ்காரனும் ஃப்ரெஞ்சுக்காரனும்.
டியூப்ளேவை தொடர்ந்து 55 வருஷம் பாண்டிச்சேரி உடன்படிக்கை. பிரெஞ்சு ஆளுநராக பதவி கோத்யூ ஆங்கிலேயருடன் பாண்டிச்சேரி உடன்படிக்கையை செய்து கொண்டார். இதன்படி இரு நாடுகளும் தங்கள் உள்நாட்டு விவரங்கள் தலையிடக்கூடாது. என் நாட்டு விஷயத்தில் நீ தலையிடாத, ஓ நாட்டு விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன். போருக்கு முன்னர் இருந்த பகுதி, போருக்கு முன்னாடி இங்கிலீஷ்காரன் இடத்தெல்லாம் இவன் பிடிச்சிருப்பான், அதை இங்கிலீஷ்காரன்ட்டு கொடுத்துடணும். ஃப்ரெஞ்சுக்காரன் இடத்த அவன் பிடிச்சிருப்பான் இங்கிலீஷ்காரன் அதை ஃப்ரெஞ்சுக்காரன் திரும்ப கொடுக்கணும். புதிய கோட்டைகள் கட்டக்கூடாது, 2 பேருமே சரியா அப்படின்னு ஒப்பந்தம் போட்டுருக்காங்க. இரண்டாவது கர்நாடக போர் ஒரு முடிவற்ற நிலையை உணர்த்தியது. ஏன்னா யார் ஜெயித்தா, யார் அந்த பக்கம் அடி அந்த பக்கம் அடி ஈக்குவலாக போயிடுச்சு. முகமது அலியை கர்நாடக நவாப்பாக நியமித்தது மூலம் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் தங்கள் மேலாண்மையை நிலைநாட்டினர். முதல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜா பிரிட்டிஷ்காரனுக்கு சப்போர்ட்டு. யார்? முகமது அலி. அதுக்கு முன்னாடி ஃப்ரெஞ்சுக்காரனுக்கு யார்? 2 ராஜாவும் இருந்தாங்க. கர்நாடிக் நவாப் இருந்தான், ஹைதராபாத் நிசாம் இருந்தான். அப்போ கர்நாடிக் நவாப் இவன் பக்கம் வந்துட்டான், ஆங்கிலேயருக்கு சப்போர்ட். ஹைதராபாத்தில் பிரெஞ்சுக்காரர்கள் வலிமையுடன் காணப்பட்டாலும் இப்போர் அவர்கள் தக்கான பகுதியில் வலிமை குண்டியல் என்பதுக்கு நிரூபித்தது. ஏன்னா அங்கே யார் இருக்கா? ஜலபச்சன் பிரெஞ்சுக்காரனோட ராஜா, இங்கே முகமது அலி இங்கிலீஷ்காரனோட ஆள், 2 பேரும் ஈக்குவலாக இருக்கானுங்க. மூன்றாவது கர்நாடக போர். கர்நாடக போரோட நிற்போம். ஐரோப்பாவில் அடுத்தது 56. இது எப்போ முடியுது? 55 முடிஞ்சு எங்கே போயிடுவார்? ராபர்ட் கிளைவ் இப்போ ஜெயிச்சிட்டார்ல, தோத்துக்கிட்டு இருந்த படையை ஜெயிக்க வச்சிட்டாரு. அப்போ என்ன ஆயிரும்? அவனுக்கு ஒரு பூஸ்ட்டு கிடைக்கும். உடனே வங்காளத்தில் இருந்த இங்கிலீஷ்காரனுங்க அங்கேருந்து 57 பிரச்சனை அப்படின்னு ஆள் அனுப்புகிறானுங்க. இங்கே தானே ராபர்ட் கிளைவ் தானே ஜெயிச்சு கொடுத்தான், அப்போ நீயே போன அனுப்பி விட்றானுங்க. 57 பிளாசி போர். அங்கேயும் தந்திரமாக தான் ஜெயிப்பான். 57 பிளாசி போர். அப்போ நிறையா செல்வம் கிடைக்கிது. அதை வச்சு என்ன பண்ணுறான்? படையை ஸ்ட்ராங் ஆகி உக்காந்துருக்கானுங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் என்ன ஆகும்? உசுப்பு ஏறிடுச்சுல, வாடா மோதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களே தான் இங்கே பிரச்சனையை கிளப்புவானுங்க. சரியா? பாப்போம். ஐரோப்பாவில் வெடித்த 7 ஆண்டு போர். திரும்ப உடனே அடுத்த வருஷமே பிரச்சனை 56. இந்தியாவில் 3வது கர்நாடக போருக்கு இட்டு சென்றது. இச்சமயத்தில் ஆங்கில படைத்தலைவர் ராபர்ட் கிளைவ் பிளாசி போரின் மூலம் வங்காளத்தில் ஆங்கில ஆதிக்கத்தை நிறுவியதுடன் 3ஆம் கர்நாடக போருக்கு தேவையான நிதியையும் வழங்கினார். நிதி கிடச்சிருச்சு. சரியா? அப்போ 56 எங்கள் சூழல் உருவாயிடுச்சு. 57 அங்கே பிளாசி போர் பாருங்க, 63 வரைக்கும் நடக்குங்க. அடுத்தது இப்போரில் பிரெஞ்சு படைகளை வழிநடத்த கவுண்டி லாலி பிரெஞ்சு அரசாங்கம் நியமித்தது. கவுண்டி லாலி எங்கேயோ பின்னாடி வேறு எங்கேயோ ஒரு தீவில் இருப்பார் இந்திய பெருங்கடலில். அங்கேருந்து வர வைப்பானுங்க, வாப்பா இங்கிலீஷ்காரனை இந்தியாவில் போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு. கவுண்டி லாலி புஷி 2 பேர் இருக்காங்க. இப்போ புஷி ஆனந்தா அதுமாதிரி கவுண்டி லாலி புஷி 2 பேர் பிரெஞ்சு தளபதிகள். அவர் கடலூரில் செயின்ட் டேவிட் கோட்டையை எளிதாக கைப்பற்றினார். பாருங்க, இது பாண்டிச்சேரியா? இப்படி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா கடலூர், அப்புறம் அதை தாண்டி வந்தீங்கன்னா சென்னை. பிரெஞ்சுக்காரனுக்கு போய் இதை கைப்பற்றாங்க. அதேமாதிரி அங்கே உள்ள படை கர்நாடக பகுதியில் பிரெஞ்சுக்காரன் லேண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து அந்த படை சென்னையை கைப்பற்றலான்னு வந்துக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் எப்போ நடக்குது? 1756 63 வரைக்கும் நடக்கிறது. அதுக்குள்ளே 57 அங்கே போர் முடிஞ்சிருக்கும். கவுண்டி லாலி போய் என்ன பண்ணிடுறான்? கடலூரை பிடிச்சிட்றான், சென்னையை கைப்பற்றலான்ட்டு வரான். அதேமாதிரி இங்கே உள்ள புஷி அவனோட படையை எடுத்துகிட்டு சென்னையை நோக்கி வருவான். இங்கே வந்த கேப்பில் இங்கே வங்காளத்தில் இருந்து ரிட்டன் ஆகிட்டு இருக்கான்ல ராபர்ட் கிளைவ், அவன் எதை பிடிச்சிக்குவான்? ஆந்திராவில் இருந்த பிரெஞ்சுக்காரன் லேண்டை பிடிச்சிக்குவான். அவன் அதை விட்டுட்டு இங்கே வர இவன் அங்கே பிடிச்சிக்குவான். பின்னடைவு தான். அதான் ஹெட் ஆஃபீஸ் மாதிரி பின்னடைவு. கவனிங்க, வேறு வழியில் வேலை வாங்கணுன்னா படித்து தான் ஆகணும். அடுத்தது கர்நாடக பகுதியிலிருந்து ஆங்கிலேயரை விரட்ட தன்னுடன் இணையுமாறு புஷி எங்கே இருக்கார்? ஆந்திராவில் அங்கே இருக்கார், ஹைதராபாத் ஏரியாவில் இருக்கார்.
கவுண்டி லாலி உத்தரவிட்டார். இவர் இங்கேருந்து போய் கடலூர் கோட்டையை பிடிச்சிக்கிட்டாரு. அங்கேருந்து சென்னையை கைப்பற்றுறவா அப்படின்னு அவனை கூப்பிட்றான். புஷி ஹைதராபாத்திலிருந்து புறப்பட்டு ஆந்திராவில் தருணத்தை பயன்படுத்தி வட சர்க்கார் சொன்னோம் இல்லையா, வட சர்க்கார் வடக்கு அந்த அது பேர் என்ன, கிருஷ்ணா நதிக்கு மேலே இருக்கக்கூடிய கடற்கரை, அதை வந்துட்டு கர்னல் போர்டை வங்காளத்திலேருந்து ராபர்ட் கிளைவ் அனுப்புகிறாரு. அங்கேருந்து வராரு. மேப்போட பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவன் இங்கேருந்து கிளம்பி வந்துடுறான், அங்கேருந்து படையை அனுப்பி இங்கே பிடிச்சிக்கிறான். நார்தன் சர்க்கார்லாம் காலி. இந்த மேப்பு புரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் பிளான் பண்ணி செய்ய முடியும், எல்லாம் பிளானே போட முடியாது. வந்தவாசி போர் 1760 56 ஆரம்பிக்குது. 56 இங்கே நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே அங்கே பிளாசி போரில் ஜெயிச்சிட்டாரு. அங்கேருந்து வந்து நார்தன் சர்க்காவை கைப்பற்றான். இவனுங்க கடலூரை போய் கைப்பற்றிக்கிறானுங்க ஃப்ரெஞ்சுக்காரனுங்க. அது கைப்பற்றணுன்னா நார்தன் சர்க்காவை வந்து ராபர்ட் கிளைவ் ஆள் அனுப்பி கைப்பற்றுறான். யார் அனுப்புகிறாரு? கர்னல் போர்டு, அவர் தான் கைப்பற்றுவார். வந்தவாசி போர், இது நம்ம கர்நாடிக் ரீஜன், வேலூர் அந்த ஏரியாவில் வந்தவாசின்னு இருக்குது தான் இன்னும் ஊர். அங்கே 1760 ஜனவரி 22 நடைபெற்ற இப்போரில் ஜெனரல் அயர்கூட் தலைமையிலான ஆங்கில படை, வந்தவாசி போரில் யார் தளபதி? அயர்கூட் படை. லாலி யார்? கவுண்டி லாலி, ஃபுல் நேமே சொல்லி பழகுங்க. கவுண்டி லாலி தலைமையிலான பிரெஞ்சு படை. கவுண்டி லாலி தான் இங்கேருந்து வந்திருப்பாங்க, பாண்டிச்சேரியிலேருந்து வந்து கடலூரை கைப்பற்றிட்டான். அங்கேருந்து அப்படியே போகிறான் வந்தவாசின்ற இடத்துல. யார் கூட? அயர்கூட்டு கூட சண்டை. தோற்கடித்து பின் ஓராண்டுகள் இந்தியாவில் இருந்த அனைத்து குடியேற்றங்களையும் பிரெஞ்சுக்காரர்கள் இழந்தார்கள். கவுண்டி லாலி பிரெஞ்சு நாட்டுக்கு திரும்ப அழைக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். ஏன்னா கவுண்டி லாலி தலைமையில் தான் இங்கே தோக்குறானுங்க. பாரிஸ் உடன்படிக்கை, அங்கேயே உடன்படிக்கை போட்டுக்கிறாங்க. அப்போ 3வது போரில் என்ன நடக்குது? வந்தவாசி போர். ஒரே ஒரு வந்தவாசி போர். 2வது கர்நாடிக் போரில் என்ன போர்? ஆற்காடு போர் 2வதுல. முதல் கர்நாடிக் போரில் ஆம்பூர் போர். இதுதான் 2வதுல தான் ஆம்பூர் கர்நாடிக். ஆற்காட்டு போர் இதில். முதல் போரில் தான் இது அடையார் போர். முதல் கர்நாடிக் போர் அடையார். 2வதுல ஆம்பூரில் தோற்றுருவானுங்க இங்கிலீஷ்காரனுங்க. ஆற்காட்டு போரில் இங்கிலீஷ்காரன் ஜெயிச்சிருவான். அடுத்து 3வது கர்நாடிக் போர். அப்போ தான் என்ன நடக்குது? வந்தவாசி போர், ஒரே போர். அதுக்கப்புறம் பாரிஸில் 3வது உடன்படிக்கை. அங்கே பாரிஸ் உடன்படிக்கை 1763. ஐரோப்பாவில் நடைபெற்ற 7 ஆண்டு போர் பாரிஸ் உடன்படிக்கை. அங்கே பாரிஸ்னா எங்கே? ஃப்ரான்ஸில் அங்கே இருக்குது. அதன்படி பாண்டிச்சேரி உட்பட இந்தியாவில் பிரெஞ்சு குடியேற்றங்கள் அனைத்து பிரெஞ்சுக்காரர்கள். அவன் லேண்டை அவன்கிட்ட கொடுத்துட்டான். ஃப்ரெஞ்சு இங்கிலீஷ்காரன் என்ன பண்ணுவான்? பிரெஞ்சுக்காரனோட லேண்டை கொடுத்துருவான். கொடுத்துட்டு இனிமேலாம் நீ எந்த கோட்டையும் கட்டக்கூடாது, இங்கே எந்த என் பிரச்சனைக்கு என் லேண்டுக்குள்ளே வரக்கூடாது, வேறவங்க கூட யாரு கூடயும் ஒப்பந்தம், இந்தியர்கள் கூட ஒப்பந்தம் போடக்கூடாதுன்னு செக் வச்சுருவானுங்க. இருந்தாலும் ட்ரை பண்ணுவாங்க. ஹைதர் அலி, திப்பு சுல்தான் கூடலாம் சேர்ந்து இங்கிலீஷ்காரன் அடிக்கலாம் ட்ரை பண்ணுவானுங்க. ஃப்ரெஞ்சுக்காரனுங்க எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான். அதோட காலி, ஃப்ரெஞ்சுக்காரனோட கதை காலி. ஐரோப்பாவில் நடைபெற்ற 7 ஆண்டு போர் பாரிஸ் உடன்படிக்கையின்படி முடிவு கொண்டது. அதன்படி பாண்டிச்சேரி உட்பட இந்தியாவில் இருந்த பிரெஞ்சு குடியேற்றம் அந்த 4 தான்: மாகி, யானம், பாண்டிச்சேரி, காரைக்கால். எப்போ வரைக்கும் இருக்கும்? 1970 இந்திய அரசாங்கத்திட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் அது அவனுங்க லேண்ட். அதோட அவ்வளோதான். ஆனால் அவர்கள் தங்கள் பல பகுதிகளை பலப்படுத்தவும் படைகளை பெருக்கவும் தடை விதிக்கப்பட்டது. லேண்டை கொடுத்துட்டேன் வச்சுக்கோ, ஆனால் நீ படையை பெருக்கக்கூடாது, பலப்படுத்தக்கூடாது. இதன் மூலம் பிரெஞ்சு ஆதிக்கம் இந்தியாவுக்கு முடிவு கொண்டு வரப்பட்டது. இந்தியாவில் ஓகேவா? திரும்ப போய் படிங்க. படித்ததுக்கப்புறம் அழகாக ஹிண்ட் எடுங்க. கதையை யோசிச்சுக்கிட்டு ஹிண்ட் எடுங்க. இன்றைக்கி இது போதும். அடுத்தது மைசூர் போர். மைசூரும் ஆங்கில ஆட்சி விரிவாக்கம். மைசூரில் இருக்கக்கூடிய ஹைதர் அலி, திப்பு சுல்தான் எதிர்ப்பாங்க ஆங்கிலேயர். இங்கே நடந்துகிட்டு இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹைதர் அலி இருப்பார். விட்டாக்க என்ன அவன் நம்மளையும் விட மாட்டான்னு சொல்லிட்டு, ஏன்னா அவனுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு இதெல்லாம் காலி பண்ணிட்டான். அப்போ டம்மி ஆக்கிட்டான். மைசூர் இங்கே தான் இருக்குது, அடுத்து நமக்கு தான்டா வருவான்னு சொல்லிட்டு இவனை காலி பண்ணணும் அப்படின்னு ஹைதர் அலி ட்ரை பண்ணுவார். அவர் புற்றுநோயில் இறந்துடுவார். அதுக்கப்புறம் அவரோட பையன் திப்பு சுல்தான் அவர் ட்ரை பண்ணுவார். அவரை தந்திரமாக ஜெயிச்சு கொண்டுவிட்டு டம்மியாக ஒரு ராஜாவை உட்கார வச்சுருவானுங்க. இப்போ வரைக்கும் அந்த ராஜ பரம்பரை அங்கே இருக்காங்க.
வருஷம் வருஷம் விழா நடக்குமே ராஜபரம்பரை, தசராவே ஏதோ நடக்கும் அங்கே. அங்கே ஏதோ ஒரு தசராப்போ அங்கே நடக்கும் பண்டிகை கர்நாடகாவில். அதை நாளைக்கு பார்ப்போம். மொத்தம் எத்தனை போர்? 1 2 4 போர் இருக்கும். 4 போர் இங்கேயே போட்டான் பாருங்க. இதுக்கு நடுவில் மராத்தி போர்லாம் நடக்கும். மராத்தியர்களை அழிக்கிறதுக்காக மராத்தி போர் நடக்கும். ஹைதராபாத்து கூட சண்டையே போட மாட்டான். ஹைதராபாத்து இவன் என்ன சொன்னாலும் ஃபஸ்ட்டு ஓகேப்பா கையில் போட்டுருவான். இதுக்கு மேலே ஹைதராபாத்துக்கு இவனுக்கு சண்டையே கிடையாது. சரியா? ரைட். இந்த கேப்பில் தான் என்ன நடக்கும்னா தென்னிந்திய புரட்சியெலாம் நடக்கும். பாளையக்காரர்கள்லாம் இருப்பாங்க, அவங்களாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் இதெல்லாம் இந்த இந்த கேப்லேயே நடக்கும். அதெல்லாம் நடுவில் சேர்த்திக்கலாம். ஓகேவா? அந்த போர்லாம் நடக்கும். அடுத்து மராத்திய போர் சொன்னல, நடுவில் மராத்திய போர். அந்த மைசூர் போர் நடந்துட்டு இருக்கும்போது நடுவில் நடக்கும். ஒரு 3 போர் தான் நடக்கும். மராத்தியில் யார் பவர்ஃபுல்லாக இருப்பா? பேஷ்வாக்கள்லாம் காலி பண்ணிடுவானுங்க, டம்மி ஆக்கிடுவானுங்க. அவ்வளோதான். முதல் ஆங்கில மராத்திய போர். மொத்தம் எத்தனை நடக்குது? மராத்திய போர் 3. எப்போலேருந்து? 75 தான் அவனுங்க பிரச்சனைக்கு வரானுங்க. அது வரைக்கும் ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணுவானுங்க. அப்புறமேல தான் பிரச்சனைக்கு வந்து 1818 மராத்தியர் காலி, டம்மி ஆக்கிடுவானுங்க. அவ்வளோதான். இதுதான் ஆரம்ப காலத்தில் பிரிட்டிஷ்காரனுங்களுக்கு எதிராக ஆரம்ப காலத்தில் இருந்த எதிர்ப்புகள். இந்த 3 பேர். தென்னிந்தியாவில் தான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக. சரியா? வட இந்தியர்கள் லேண்ட் இழந்துருவானுங்க. வங்காளத்தில் பார்த்தோம்ல, அதுதான் பிரிட்டிஷ்காரனுக்கு பயங்கரமான சப்போர்ட். ஏன்னா உலகத்துலேயே அதிக வரி வசூலாகக்கூடிய லேண்டே அவன் கைக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு போயிடும். பணம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? எதுவுமே ஸ்ட்ராங் பண்ண முடியும். அவனுங்க ஸ்ட்ராங் பண்ணிக்குவானுங்க படையை. அந்த பணத்தை வச்சு தான் படையை ஸ்ட்ராங் பண்ணி ஒவ்வொருத்தனையும் எல்லாத்தையும் காலி பண்ணி பவர்ஃபுல்லாக வந்துடுவானுங்க. எதுக்குள்ளே? 1858 இந்த போர் 2 நாளைக்கு பார்ப்போம். மராத்திய போர், அப்புறம் மைசூர் போர். அது ஒரு 4, இது ஒரு 3. 7 போரை பற்றி நாளைக்கு பார்ப்போம். 7 போர் நாளைக்கு இருக்குது. அப்புறம் நிர்வாக அமைப்பா, நாட்டை பிடிக்கிறான்ல, பிடிச்சதுக்கப்புறம் அரசாங்கம் எப்படி உருவாக்குறான், அரசாங்கத்தை எப்படி ரன் பண்ணுறான் அப்படிங்கிறது அடுத்த பார்ட். நாளைக்கு அந்த 2 போர் பார்த்துட்டு இதை பார்த்தோம்னா முடிஞ்சுது. துணைப்படை திட்டம்லாம் இங்கே கொண்டு வந்துட்டானுங்களா? வாரிசிலப்பு கொள்கை. சரி, நாட்டை என்ன பிடிக்கிறது, மற்ற வழியில் எப்படிலாம் நாட்டை பிடிச்சானுங்க சொன்னாலே துணைப்படை திட்டம்னு ஒன்று இருக்கும். அதை வச்சு நிறையா நாட்டை பிடிச்சிட்டுவானுங்க. மறைமுகமாக ராஜாவெல்லாம் டம்மி ஆக்கிடுவானுங்க. அப்புறம் வாரிசிலப்பு கொள்கைன்னு சொல்லிட்டு எந்த ராஜாவுக்கு வாரிசு சொல்லி அவன் லேண்டெல்லாம் இவன் எடுத்துக்குவான். அந்த மாதிரி இது 2 முக்கியமான திட்டம். இந்திய நிலப்பகுதியை நேரடியாக மறைமுகமாக அவங்க கண்ட்ரோலுக்கு முழுவதும் இந்த 2 திட்டத்தில் தான் கொண்டு வருவானுங்க. ஓகே, இந்த போர்களை தவிர நாளைக்கு பார்ப்போம்.